Hello students, welcome back to episode 10 of EMI Electromagnetic Induction. So EMI in the lesson full of video series மாதிரி பண்ணிட்டு வரோம். episode 1 and episode 10 வரைக்கும். This is the last episode. நீங்க முன்னாடி எபிசோட்ஸ்லாம் பார்க்கலனா நீங்க உங்க நோட்டும் பென்னும் எடுத்துக்கிட்டு episode 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. செம சூப்பரா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அதுக்கு நான் 100% உங்களுக்கு கேரண்டி கொடுக்கிறேன். So டைம் பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஜூலை 2 day has just started. எபிசோட் 9 ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே எபிசோட் 10 ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நைட் டைமில் தான் ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த சவுண்டும் இல்லைனா வந்து ஏதாவது ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும் பேக்ரவுண்டில். ஸோ எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ டைம் நீங்கள் மதியானம் 1:48 நினச்சிடாதீங்க. ஸ்க்ரீனோடைய பாட்டம் பார்த்துட்டு இது வந்து மிட் நைட்டுன்னு சொல்லலாம், இல்லை விடிய காத்தால அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். விஎஸ் உட்காந்துட்டு இருக்கேன் ரெக்கார்டிங்கில். செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, மணியும் 2 ஆகுதம்மா, ஒரு ஜனமே சேர்ந்து தூங்குதம்மா, அம்மம்மா விடிய காலையம்மா, ஆனாலும் ஜாலிதானம்மா. ஓகே ரைட், ஆரம்பிக்கலாம் வாங்க. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் எபிசோட். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் லெக்சர் அண்ட் வி ஆர் டாக்கிங் அபவுட் மியூச்சுவல் இண்டக்ஷன். சார் எபிசோட் 9ல செல்ஃப் இண்டக்ஷன் ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். அந்த அட்டகாச படத்தில் என்ன நடக்கும்? இந்த ஆட்டோட கண்ணடை திருப்பி இந்த ஆட்டோவே ஓடிச்சுன்னா அது வந்து ஓகே செல்ஃப் இண்டக்ஷன். அண்ட் பக்கத்து ஆட்டோ கண்ணடை திருப்பி இந்த ஆட்டோ ஓடிச்சுன்னா அது மியூச்சுவல் இண்டக்ஷன். ஓகே, ஸோ ஐ திங்க் எந்த ஃபிசிக்ஸ் டீச்சரும் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினேஷன் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஃப்ளக்சுவேட்டிங் current in one coil. Fluctuating current in one coil induces EMF in the neighboring coil. Fluctuating current in one coil induces ஒரு காயில் இருக்கக்கூடிய fluctuating current in one coil induces EMF in the neighboring coil. Fluctuating current in one coil induces EMF in the neighboring coil. ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ நான் 2 காயில் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிற கான்ஃபிகரேஷன் நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா லிசன் பண்ணுங்க. This is R1, this is R2. ஓகே, நான் கமெண்ட் த பாயிண்ட். இப்போ R1 R2ன்னு சொல்லிட்டு 2 ரேடியஸ் இருக்குது. ஸோ அந்த பெரிய ரேடியஸ் பார்த்தீங்கன்னா R1, அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த குட்டி ரேடியஸ் பார்த்தீங்கன்னா R2. ஸோ வெளியில் இருக்கக்கூடிய இந்த காயிலை நான் ஃபர்ஸ்ட் காயில்னு எடுத்துக்கிறேன், உள்ளே இருக்கிறது செகண்ட்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் காயிலுக்கு ரேடியஸ் பார்த்தீங்கன்னா R1, செகண்ட் காயிலுக்கு ரேடியஸ் வந்து R2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் காயில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காயிலில் கரண்ட் ஃப்ளோ பண்ண போகிறோம். கரண்ட் I1 இஸ் ஃப்ளோயிங். ஸோ இந்த கரண்ட் வந்து இப்போ ஃப்ளக்சுவேட் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த கரண்ட் இப்போ ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னா, அதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேஞ்ச் ஆகும். அண்ட் சின்ஸ் இட்ஸ் சர்க்குலர் காயில், நம்ம ப்ரீவியஸ் லெக்சர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். சர்க்குலர் காயிலுக்கு வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் தி சென்டரில் அது ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு பார்க்கலாம். அது என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்தாலும் that will be enjoyed by the second coil which is placed inside. You understand? ஸோ சொல்லுங்க பார்க்கலாம், இந்த ஃப்ளக்சுவேட்டிங் கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபர்ஸ்ட் காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால சார் 1ன்னு வச்சுக்கிறேன். இந்த 1 and 2ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் மியூச்சுவல் இண்டக்ஷனை பொறுத்த வரைக்கும். 2 காயில் இருக்கிறதுனால 1ஆ இல்லை 2ஆ அந்த சப்ஸ்கிரிப்ட்ஸ் ரொம்ப சிக்னிஃபிகண்ட். ஓகே, அதுலேயே ஆன்சர்ஸ் கம்ப்ளீட்டாகவும் மாறிடலாம். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், ரைட்? ஸோ B1 is equal to மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா μ0I/2R. ஓகே, ரேடியஸும் 1 அண்ட் கரண்ட்டுக்கும் சப்ஸ்கிரிப்ட் 1 போட்டுக்கிறேன், பிகாஸ் ஆல் தீஸ் டேர்ம்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் த ஃபர்ஸ்ட் காயில். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் காயிலில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ளக்சுவேட் ஆகிற கரண்ட் கொடுக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இது. பட் திஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி என்ஜாய்டு
it is enjoyed by the second coil, right? So இந்த fluctuate ஆகிற current இருக்கு இல்லையா, current fluctuate ஆகிறதுனால magnetic field produce ஆகுது, and this magnetic field centerல produce ஆகுது, center of the circular coil, that is enjoyed by the second coil. So second coil தான் இதை enjoy பண்ணிட்டு இருக்கான். ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த fluctuating currentனால வர magnetic field if it fluctuates, ஓகே, அந்த fluctuating currentனால fluctuate ஆகிற magnetic field இருக்கு இல்லையா, what is the formula for flux? Flux ஓட formula that is equal to, yeah, it is of course magnetic field into area, right? So இந்த magnetic field வந்து fluctuate ஆகிறதுனால, சார் ஆல்ரெடி எபிசோட் 9லேயே சொல்லிட்டேன், காஸ் தீட்டெல்லாம் போட வேணாம், ஏன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா ஸோ கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகிறப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் பர்பெண்டிகுலராக வரும். ஓகே, ஒரு சர்க்குலர் காயிலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் பர்பெண்டிகுலராக வரும். ஆல்ரெடி ஏரியா வெக்டரை வர நம்ம பர்பெண்டிகுலராக தான் எடுப்போம். ரெண்டுமே பர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கு நடுவில் இன் பிட்வீன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் ஏரியா வெக்டர் ஆங்கிளே இருக்காது, அந்த ஆங்கிள் 0 ஆகிடும். ஸோ நீங்கள் ஃப்ளக்ஸுக்கு பிஏ காஸ் தீட்டான்னு போட்டாலும் காஸ் 0 உங்களுக்கு 1 ஆகிடும். அதனால ஃப்ளக்ஸை வெறும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு ஏரியான்னு எழுதினாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லேயே சார் சொல்லி கொடுத்தேன் இல்லாமா. ஏன்னா வந்து கரண்ட் இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸாக கரண்ட் ஃப்ளோ ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். கரண்ட் இந்த மாதிரி கிளாக் வைஸாக ஃப்ளோ ஆச்சுன்னா சார் சொல்லியிருக்கேன், கிளாக் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ளே போகுது. இதை ரைட் ஹேண்ட் ரூல் வச்சுலாம் ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் நம்ம நிறைய படிச்சிருக்கோம், எபிசோட் 1ல இருந்தோமா, சரிங்களா. ஸோ நான் டேரெக்டாக ஐம் கோயிங் ஃபார் ஃப்ளக்ஸ். இந்த ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்டு ஏ. இந்த ஃப்ளக்ஸ் வந்து சென்டர்ல ப்ரொடியூஸ் ஆகுது. அது யார் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா? செகண்ட் காயில். ஸோ திஸ் இஸ் த ஃப்ளக்ஸ் ஆன் த செகண்ட் காயில் டியூ டு த ஃபர்ஸ்ட் காயில். ஸோ சார் என்ன போட்டிருக்கேன் பாருங்க, சப்ஸ்கிரிப்ட் ஃப்ளக்ஸ் 521 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஃப்ளக்ஸ் 521. திஸ் இஸ் நத்திங் பட் ஃப்ளக்ஸ் ஆன் தி செகண்ட் காயில், ஃப்ளக்ஸ் ஆன் த செகண்ட் காயில் டியூ டு த flux on the second coil due to the current flowing in the first coil. Flux on the second coil due to the current flowing in the first coil. You understand? Flux on the second coil due to the current flowing in the first coil. First coil current flow ஆகுது, and அதனால கிரியேட் ஆகிற ஃப்ளக்ஸ். ஓகே, அதனால வர வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்மளுக்கு ஃபாரடேஸ் லால இருந்தே தெரியும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகிறப்போ ஓகே அந்த இடத்துல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறப்போ அங்கே இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப் வந்து நெய்பரிங் காயில், அதாவது செகண்ட் காயிலுக்குள்ளே இன்டியூஸ் ஆகுது. அதான் மியூச்சுவல் இண்டக்ஷன். சொல்றது புரியுதா உங்களுக்கு? நோவாம நோம்பு கும்பிடுறான் யாரு? அந்த செகண்ட் காயில். ஃபர்ஸ்ட்ல தான் வந்து சூப்பரா கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அந்த கரண்ட் ஃபிளக்சுவேட் ஆகுது. அதனால அந்த கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஃபிளக்சுவேட் ஆயிட்டு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் நடக்குது, இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது, அது செகண்ட் காயிலுக்கு கிடைக்குது. சார் சொல்றது புரியுதா? ஸோ இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளக்ஸ் ஆன் த செகண்ட் காயில் due to the current flowing in the first coil. So flux 521, சரிங்களாமா? 521 is equal to magnetic field into area வா? magnetic fieldனா அது first coil produce பண்ணது, நான் ஆல்ரெடி B1 நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். into area பார்த்தீங்கன்னா அது செகண்ட் காயிலுக்கு போட்டுக்கலாம். ஏன்? இந்த magnetic field எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? at the center of the coil, and at the centerல யார் இருக்கா? சென்டர் வந்து பாருங்க, ஷேட் பண்ற பாருங்க, யார் இருக்கா? the second coil. so ஏரியா வந்து செகண்ட் காயிலோட ஏரியா போட்டுக்கலாம். சார் சொல்றது புரியுதா? ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு ஏரியா. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஓனர் யாரு இது ப்ரொடியூஸ் பண்ணது? டியூ டு ஃப்ளக்சுவேட்டிங் கரண்ட் இன் த ஃபர்ஸ்ட் காயில். உங்களுக்கே தெரியும்ல, ஃப்ளக்சுவேட்டிங் கரண்ட், அதாவது கரண்ட் கேரியிங் கண்டக்டர், சிசிசின்னா என்னது? ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா செம்ம ஈஸியாக புரியும். சார் இதெல்லாம் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ் எபிசோட்ஸில். திஸ் இஸ் அ கரண்ட் கேரியிங் கண்டக்டர், சிசிசி அப்படின்றது இட்ஸ் அ கரண்ட் கேரிங் கண்டக்டர். திஸ் கரண்ட் கேரிங் கண்டக்டர் ப்ரொடியூசஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். கரண்ட் கேரிங் கண்டக்டர் ப்ரொடியூசஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, B1 அப்படின்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட். B1 அப்படின்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதில் ஓனர் யாருன்னா ஃபர்ஸ்ட் காயில். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதுக்கு சப்ஸ்கிரிப்ட் 1 போட்டிருக்கேன். ஆனால் A2 ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் B1 இஸ் ப்ரொடியூஸ்ட் அட் த சென்டர். நான் அந்த சென்டரோட ஃபார்முலா தான் எடுத்திருக்கேனே, μ0I/2R. போன லெக்சரில், தட் இஸ் போன எபிசோடில் கூட சார் சொல்லியிருக்கேன். ஸோ B1 இஸ் ப்ரொடியூஸ்ட் அட் த சென்டர்
ஓகே, அந்த சென்டரில் தான் யார் இருக்கா, நம்ம செகண்ட் காயில், என்ஜாய்டு பை த செகண்ட் காயில். ஸோ செகண்ட் காயிலோட ஏரியா வரைக்கும் இந்த ஃப்ளக்ஸ் இன்டியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு செகண்ட் காயிலோட ஏரியாவை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃப்ளக்ஸ் ஆன் த செகண்ட் காயில் டியூ டு த கரண்ட் ஃப்ளோயிங் இன் ஃபர்ஸ்ட் காயில் இஸ் ஈக்குவல் டு B1 ஆல்ரெடி மேலே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, μ0 I1/2 R1. ஸோ R1ன்றது பெரிய ரேடியஸ், R2ன்றது சின்ன ரேடியஸ், இன்டூ ஏரியா 2 சர்க்கிள் தானே. ஸோ பை R2 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம், அதாவது பை R ஸ்கொயர் சார் போட்டிருக்கேன் சரிங்களா. இதான் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீட்லையும் கேட்டிருக்காங்க, ஜேஇலையும் கேட்டிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நீட் 2021 கூட ஒரு கொஸ்டின் வந்தது. நீட் 2021 கூட இதை பேஸ் பண்ணி ஒரு மாடல் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த மாடல் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சால்வ் பண்ண பிடிஎஃப்லேருந்து அப்படியே கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் ஒன்றுமே மாற்றலை. ஸோ நான் இந்த லெக்சர் முடிக்கிறப்போ அந்த பிடிஎஃப் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுவாங்க பாருங்க. நம்ம எபிசோட் 9 வரைக்கும் 20 பிடிஎஃப் கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோம். இந்த எபிசோடில் 21 to 30 பண்ணுவோம். அது இப்போ மட்டும் இல்லை, போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் எல்லாமே நான் அந்த செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் எக்ஸாக்டாக ஒரு கொஸ்டின் அப்படியே நீட் 2021 மாடல் கூட இல்லை, எக்ஸாக்ட் கொஸ்டினே கேட்டிருந்தாங்க. அண்ட் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் அப்படியே வந்துருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லெக்சரோட எண்ணில் ஐ வில் பி டிஸ்கஸிங் தட் கொஸ்டின் அஸ் வெல், ரைட்மா. ஸோ கமிங் டு த பாயிண்ட், 521 அதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா. டன் வித் திஸ் நவ். அப்புறம் நம்ம செல்ஃப் இண்டக்ஷன் படிக்கிறப்ப நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், செல்ஃப் இண்டக்ஷனில் நம்ம என்ன படித்தோன்னு கேட்டிங்கன்னா, இன் செல்ஃப் இண்டக்ஷன் நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன், coefficient of self induction, that is L is equal to 5/I. coefficient of self induction, that is L is equal to 5/I ன்னு படிச்சோம். Similarly அங்க படிச்ச மாதிரியே coefficient of mutual induction, coefficient of mutual induction is a capital M, that is also equal to flux by current. ஓகே, எப்படி வந்து செல்ஃப் இண்டக்ஷனுக்கு இட் இஸ் ஃப்ளக்ஸ் பை கரண்ட்டோ அதே மாதிரி மியூச்சுவல் இண்டக்ஷனுக்கு கூட பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ளக்ஸ் பை கரண்ட் தான். ஸோ M is equal to 5/I. நீங்கள் வேணும்னா இங்கே கூட நீங்கள் M கண்டுபிடிக்கலாம் இஃப் யூ நீட். ஸோ M நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் டிவைடட் பை கரண்ட். ஃப்ளக்ஸ் வந்து 2/1, கரண்ட் வந்து I1 மட்டும்தான் இருக்குது, I2ன்னு ஒன்று இல்லவே இல்லை இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள் டயக்ராமில் கூட பார்த்தீங்கன்னா I1 மட்டும்தான் இங்கே ஃப்ளோ ஆகுது. ஸோ 521, what is 521? μ0 I1/2 R1 into pi R2 square divided by I1. So I1 cancel हो गया, अब you will be getting the answer is μ0 pi R2 square divided by 2 times of R1. Okay, μ0 pi R2 square divided by 2 times of R1. ஓகே, அண்ட் R1 இஸ் கிரேட்டர் தென் R2 மைண்ட் யூ. ஸோ நம்மளுடைய இதுவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அசம்ஷன்லேயே R1 தான் பெரிய ரேடியஸாக எடுத்திருக்கோம், கிரேட்டர் தென் R2, ரைட். ஓகே, கிளியர். ஸோ இது வந்து நம்ம M is equal to 5/I போட்டோம்ல, அதுலேருந்து இன்னும் நிறைய ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸை கொண்டு வர முடியும். இதுலேருந்து ஃப்ளக்ஸ் என்ன வரும், ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு MI. எபிசோட் 9 ஞாபகம் இருக்காமா, அங்கே ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு LI போட்டோம் கரெக்டா. அண்ட் நம்ம EMF கண்டுபிடிக்கிறப்போ வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் EMF? EMF is equal to minus d∅/dt is equal to minus d∅/dt, that is equal to minus d/dt of flux. Flux என்னன்னு போட்டோம், LI போட்டோம், L is a constant. அப்போ நம்ம என்ன பண்ணோம், E is equal to minus L into di/dt போட்டு முடிச்சோம் கரெக்டாக. அங்கே நம்ம இந்த மாதிரி போட்டோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போட வேண்டியதுதான், E is equal to minus d∅/dt, Faraday's law, Lenz's law சேர்த்து. ஸோ அண்ட் E is equal to minus d/dt of flux. ஃப்ளக்ஸோட ஃபார்முலா அது வரைக்கும் பாருங்க, M into I. ஸோ E is equal to minus M into di/dt. E is equal to, okay, E is equal to minus L into di/dt and E is equal to minus M into di/dt. Okay, E is equal to minus L into di/dt, E is equal to minus M into di/dt. ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. ஓகே, செல்ஃப் இண்டக்ஷன் அப்போ நம்ம Lக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இது நம்ம மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா Mக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரைட். Mக்கு யூஸ் பண்ணிக்கலாம். E is equal to minus M into di/dt. தேவைப்படுற இடங்களை நம்ம மாடலே அடக்க போறோம்னா you can just put M into di/dt. clear தானமா, you can put it like this, right. So clear. and இதோட யூனிட்ஸ் என்ன வரும், அதே தான்
அதாவது ஃப்ளக்ஸ் பை கரண்ட்னு வரப்போ அகெயின் இட் இஸ் ஃப்ளக்ஸுக்கு வெப்பர், பை கரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆம்பியர். ஸோ இட் இஸ் வெப்பர் பர் ஆம்பியர். வெப்பர் பர் ஆம்பியர் தான் எபிசோட் 9லேயே சொல்லி கொடுத்தேன். வெப்பர் பர் ஆம்பியர் தான் என்னது? ஹென்ரி, ரைட்? ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா அந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. அந்த லிங்க்லாம் கூட முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரேன், நீங்கள் அதுலேருந்து கூட பார்க்கலாம். இல்லை நம்ம சேனலில் நீங்கள் போனீங்கனாலே எல்லாமே எபிசோட் 1, 2, 3ன்னு கரெக்டாக அதெல்லாம் கிளியராக நேம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எபிசோட்ஸை நீங்கள் பார்க்கலாம், ரைட்? ஓகே மக்களே, ஸோ நம்மளுக்கு ஃபார்முலாலாம் பார்த்துட்டோம். E is equal to -m into di/dt சொல்லிட்டு. ஸோ எங்கள் மேலே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 521 அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் போட்டிருக்கோம் பாருங்க, செம்ம இம்பார்ட்டன்ட், கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகே, லெட் மீ கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் மியூச்சுவல் இண்டக்ஷன். The concept of mutual induction between two solenoids. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ரெண்டு சொலினாய்ட்ஸை ஒன்றுக்கு மேலே ஒன்று, இல்லை ஒன்றுக்கு மேலே ஒன்றுன்றதோட ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு சொலினாய்டு அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஒரு பெரிய சொலினாய்டை போட்டுக்கிறேன். ஓகே, இவன் தான் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, இந்த சொலினாய்டு வந்து நம்பர் 1ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே இன்னொரு சொலினாய்டை போட போகிறோம். இந்த மாதிரி செகண்ட் சொலினாய்டு உள்ள இந்த மாதிரி மாட்டிக்கிறான். திஸ் இஸ் செகண்ட் சொலினாய்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சொலினாய்டு அண்ட் திஸ் இஸ் செகண்ட் சொலினாய்டு. ஃபர்ஸ்ட் சொலினாய்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N1, the area of each turn is A1. ஓகே, ஈச் டர்ன் பார்த்தீங்கன்னா சர்க்குலராக தான் இருக்கும். நீங்கள் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறப்போ அந்த ஈச் டர்னோட ஏரியா πr² எடுத்துக்கலாம், சர்க்கிள்னு சொல்லிட்டு. செகண்ட் ஒன் அதோடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N2 அண்ட் ஏரியா A2 அப்படின்னு வச்சுக்கலாம். பட் கரண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக ஒன்றுத்தில் மட்டும் தான் கரண்ட் போகணும், ஃபர்ஸ்ட் ஒனில் மட்டும்தான் கரண்ட் போகணும். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல கரண்ட் போகிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் ஆட்டோட கண்ணடை திருப்புறதுனால செகண்ட் ஆட்டோ ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, அதாவது செகண்ட் ஆட்டோக்கு பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய சொலினாய்டுக்கு EMF இன்டியூஸ் ஆகணும். இதான் மியூச்சுவல் இண்டக்ஷன். இப்போ ரெண்டும் பார்த்தா இன்னும் அந்த ரெண்டு பாம்பு சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த நாகினின்லாம் ஒன்று போடுவாங்க. இப்போ அந்த பிஜிஎம் கூட முன்னாடி பயங்கரமாக இருக்கும். அந்த பிஜிஎம் கொஞ்சம் போடுவீங்களா? எக்ஸாக்ட்லி அந்த பிஜிஎம் தான். சொலினாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் சொலினாய்டுக்குள்ள இந்த செகண்ட் சொலினாய்டு இருக்கு, ரைட்? ஸோ கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் இன் த ஃபர்ஸ்ட் சொலினாய்டு, கரெக்டா? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு, சொலினாய்டு கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லுங்க. போன எபிசோட்ல கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். B is equal to μ0 small n into I. இது வந்து ஃபர்ஸ்ட் சொலினாய்டுனால சப்ஸ்கிரிப்ட் 1 போட்டுக்கிறேன். இங்கேயும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த்தையும் சார் 1ன்னு போட்டுக்கிறேன். கரண்ட்டுக்கு கூட 1ன்னு போட்டுக்கிறேன். ஸ்மால் n இஸ் தி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், இட்ஸ் தி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். ஸ்மால் n is equal to the capital N divided by L. Clear? Small n is equal to capital N divided by L. So B1 is equal to μ0 small n1 into I1. அது வந்து நீங்கள் B1 என்ன கிடைக்கும் உங்களுக்கு? B1 is equal to μ0 into what is this small n1? It is nothing but capital N by L, அங்கேயே 1 நீங்கள் போட்டுக்கலாம், into I1, ரைட்? ஸோ இப்போதைக்கு நான் லென்த் வந்து ரெண்டும் ஈக்குவல் லென்த் மாதிரி அசியூம் பண்ணிக்கிறேன். L1 L2 போடல, ரைட்? ஸோ திஸ் இஸ் த magnetic field which is produced by the first solenoid. ஆனால் இந்த செகண்ட் சொலினாய்டு இது என்ஜாய் பண்ணுறான். இதை வந்து இட் இஸ் என்ஜாய்டு பை த செகண்ட் சொலினாய்டு. என்ஜாய் பண்ணுறான் பையன். ஓகே, இட் இஸ் என்ஜாய் பை த செகண்ட் சொலினாய்டு. நம்ம செகண்ட் சொலினாய்டு அது என்ஜாய் பண்ணுறான். ஸோ என்ஜாய் பண்ணுறதுனால the flux is coming on the second solenoid which is due to the current in the first solenoid. So the flux on the second solenoid due to the first solenoid is equal to, இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணோமேமா, அதாவது அந்த சர்க்குலர் காயில் பண்ண மாதிரியே தான் இங்கேயும் சேம் திங் தான். ஓகே, flux on the second one due to the first one is equal to flux ஓட ஃபார்முலா magnetic field into area into number of turns. நமக்கே தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நம்ம முன்னாடி என்ன பண்ணணும்னு பாருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நம்ம 1 போடுவோம், ஏரியா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இதெல்லாம் வந்தால் அதுக்கு 2 போடுவோம், ரைட்? ஸோ நான் இங்கே 1 டர்ன் தான் எடுத்துக்கிட்டேன், அதனால தான் இங்கே N போடல. பட் இங்கே நிறைய டர்ன்ஸ் இருக்கனால N போட்டிருக்கேன், கேபிட்டல் N, ரைட்? சி கேபிட்டல் Nக்கும் ஸ்மால் Nக்கு என்ன டிஃபரன்ஸ்? நிறைய வாட்டி சொல்லிட்டேன் போன எபிசோட்ஸ்லாம் கூட. கேபிட்டல் Nன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஆனால் ஸ்மால் N அப்படின்றது இட் இஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த், ரைட்? ஸோ யூ கேன் see here magnetic field into area into number of turns. இதில் வந்து magnetic field மட்டும் தான் 1, ஓகே, அண்ட் ஏரியா அண்ட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்லாம் நம்ம 2 போடுவோம். சேம் திங் ஐ எம் டூயிங் ஹியர். ஸோ flux for
flux on 2 due to 1 is equal to நமக்கு என்ன கிடைக்கும் b1 தோ இருக்கு பாருங்க அந்த b1 எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க so mu naught capital N1 by L into I1 okay multiply to A2 and N2. Suppose if you are going to find the value of capital M, that is the coefficient of N induction, mutual induction, coefficient of mutual induction capital M தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்கன்னா that is flux by current of course ஒன்று தான் இருக்கு flux by current M is equal to 5 by flux என்னது mu naught capital N1 by L into I1 multiply to A2 N2 இங்க இருக்கு பாருங்கம்மா you can see it here இங்க இருக்கு இல்லையா this one divided by current I1 போட்டிங்கன்னா you will get the value of capital M as mu naught capital N1 capital N2 A2 okay A2 divided by L. This will be the answer. This is the mutual inductance or the coefficient of mutual induction between the two solenoids. Suppose area equal irundhuduna, if area A1 is equal to area A2 exacta equal area mari irundhuduna, so neenga area just A nu vechukkinga you will get M is equal to mu naught N1 N2 A by L. Otherwise it is A2 by L தான் சரிங்களா ரைட் மீடியம் இருந்ததுன்னா நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மாதிரி மீடியம் இருக்கிறப்போ மியூ நாட்டை தூக்கிட்டு என்ன பண்ணணும் மியூ போடணும் ரைட் எபிசோட் 9ல நிறைய வாட்டி சொன்னேன் இது ஸோ M is equal to capital M is equal to மியூ நாட்டுக்கு பதில் மியூ போட்டுக்கோங்க ஸோ மியூ இன்டூ N1 N2 A by L and mu can be further replaced as mu oda formula mu naught into mu r. So அதனால நீங்க இந்த மியூவை you can write it as mu naught into mu r. ஒரு ப்ராப்ளம் இல்லை தாராளமாக நீங்கள் எழுதிக்கலாம் ஓகே இதை நீங்கள் தாராளமாக எழுதிக்கலாம் இஸ் தட் கிளியர் இல்லை இது நீங்கள் ஸ்மால் என் டேர்ம்ஸில் எழுதணுனாலும் இட் இஸ் ஓகே ஸ்மால் என் டேர்ம்ஸில் எழுதணுனாலும் இட் இஸ் ஓகே ஸ்மால் என்னன்றது என்னது கேபிட்டல் என் பை லென்த் ரைட் அப்போ வாட் இஸ் கேபிட்டல் என் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் என் இன்டூ லென்த் இங்கெல்லாம் போடுங்க பார்க்கலாம் போட்டால் என்ன வரும்னு பாருங்க M is equal to mu naught capital N1 பதில் small n1 into length n2 க்கு small n2 into length okay இந்த capital n2 க்கு okay into area 2 by L so L cancel ஆனா கூட you will get mu naught small n1 small n2 a2 L ன்னு உங்களுக்கு கிடைக்கும் solenoidக்கு என்ன கிடைச்சது எபிசோட் நம்பர் 9ல solenoidக்கு L is equal to L அவனுக்கு செல்ஃப் இண்டக்டன்ஸ் solenoidக்கு அங்க எபிசோட் நம்பர் 9ல செல்ஃப் இண்டக்டன்ஸ் என்ன கிடைச்சது சொல்லுங்க பார்க்கலாம் mu naught சொல்லுங்க ஞாபகம் வருதா small n square AL இங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதே ஃபார்முலா தான் கிடைச்சிருக்கு என்ன n square well n1 n2 ன்னு கிடைச்சிருக்கு ஓகே ஸோ சப்போஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஈக்குவலாக இருந்தாவே அதுவும் உங்களுக்கு ஈக்குவல் ஆகிடும் ஓகே இதில் கூட பார்த்தீங்கன்னா அகைன் மீடியம்னு கொடுத்தாங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் மியூ நாட்டை தூக்கிட்டு மியூன்னு போட்டுடலாம் மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் மியூ ஆர்ன்றதுனால எம் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் மியூ ஆர் n1 n2 a2 L will be your answer இதான் உங்கள் ஆன்சராக வரும் ஓகே இஸ் தட் வெரி கிளியர் right so that is all about the mutual induction between two solenoids பார்த்தாச்சு and இந்த ரெண்டு solenoidum எந்த அளவுக்கு கப்பிள் ஆயிருக்கு அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு solenoidலாம் கப்பிள் ஆகுது solenoid சரி ஓகே விடுங்க வாங்க next coefficient of coupling coming to this இந்த ரெண்டு solenoids நடுவில் இருக்கக்கூடிய அந்த coupling coefficient இல்ல வந்து கப்ளிங் ஃபேக்டர்னு கூட சொல்லலாம் கப்ளிங் ஃபேக்டர் ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு k கப்ளிங் ஃபேக்டர் this k is equal to mutual inductance by root of L1 L2ன்றது நார்மல் இண்டக்டன்ஸ் ஆஃப் த solenoid ஸோ இது வந்து k இருக்கு இல்லையா இந்த k ஓட வேல்யூ ஜென்ரலாகவே இட் லைஸ் பிட்வீன் 0 and 1 k ஓட வேல்யூ 0வா இருந்தது அப்படின்னா அங்க எந்த விதமான மியூச்சுவல் இண்டக்ஷனும் இல்லைன்னு அர்த்தம் there is no mutual induction at all between the two solenoids ரெண்டு solenoidsக்கு நடுவில் மியூச்சுவல் இண்டக்ஷனே இல்லைன்னா k is equal to 0 அதுவே k ஓட வேல்யூ 1 இருந்தா the solenoid coils are perfectly coupled perfect coupling நம்மளால பார்க்க முடியும் they are perfectly coupled வேற லெவல் கப்ளிங் பார்க்க முடியும் ரைட் ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் k 0வா இருந்ததுன்னா இந்த எக்ஸ்பிரஷன்ல k 0 போடுங்க k 0வா இருந்ததுன்னா m ஓட வேல்யூ 0 ஆயிடும் நோ மியூச்சுவல் இண்டக்ஷன் சப்போஸ் k ஓட வேல்யூ 1 இருந்தது அப்படின்னா
எம்மோட வேல்யூ என்ன வரும் ரூட் L1 L2ன்னு உங்களுக்கு கிடைக்கும். இது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறது கொஞ்சம் ரேர் தான். ஓகே ஜஸ்ட் பார்த்துக்கலாம் ரைட். ஸோ இது நம்ம பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி வந்து காம்பினேஷன் ஆஃப் இண்டக்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அதுவே கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை. ரொம்ப ரொம்ப ரேராக காம்பினேஷன் ஆஃப் இண்டக்டர்ஸ் வித் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப 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 ரேர் தான் இதெல்லாம். வித் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இதுக்கும் நம்மளுக்கு we have 2 ரிசல்ட்ஸ். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ரிசல்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் எக்ஸாமில் வராது, 99.9% வராது. சப்போஸ் ஏதாவது ஆல் ஆஃப் சடன் ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அதை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு ரிசல்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. மெயினாக நீங்கள் சிலபஸ் என்ன நம்மளுக்கு கவர் இருக்கோ அந்த மெயின் சிலபஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா 99% அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும் சரிங்களா. இதுலேருந்து வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். அதாவது இப்போ நான் 2 இண்டக்டர் எடுத்துக்கிறேம்மா. கேஸ் 1 பாருங்களேன், எபிசோட் 9ல் பார்த்தது தான். இப்போ இது ஃபர்ஸ்ட் இண்டக்டர்ப்பா. ஓகே இது வந்து செகண்ட் இண்டக்டர் ரைட். இப்போ வந்து இது L1 L2ன்னு இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், L இஸ் ஈக்குவல் டு சீரீஸில் இருக்கு, L இஸ் ஈக்குவல் டு L1 + L2 போடுவோமா கரெக்டா ரைட். இதுதானே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஜஸ்ட் லைக் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோமே, இண்டக்டர்ஸோடைய காம்பினேஷன் அப்படின்றது இட் இஸ் ஜஸ்ட் லைக் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுமே. ரெசிஸ்டர்ஸ் எப்படி சீரீஸில் வச்சு ஆட் பண்ணுவீங்களோ அதேமாதிரி இதையும் ஆட் பண்ண வேண்டியதான்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் கவனிங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னா அண்ட் இது செகண்ட் ஒன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சார் வந்து ஸ்லைட்டாக அந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜோட சென்ஸை மாற்றிருக்கேன். அதாவது வெயிட் பண்ணுங்கள், இது L1 and L2 ஸ்டில் தே ஆர் இன் சீரீஸ் தான். அதனால் கண்டிப்பாக L வந்து L1 + L2. இப்போ இது வந்து L1 + L2 தான். இது ரெசிஸ்டர் காம்பினேஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ திருப்பி எதுக்கு அது வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஓகே ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட், ஓகே ஸோ கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே அதே மாதிரி கரண்ட் இங்கேயும் அதே டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. ஓகே இங்கேயும் லெஃப்ட் டு ரைட் இங்கேயும் லெஃப்ட் டு ரைட் அப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், ஓகே இவனுக்கும் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இருக்குது, M and M இருக்கும். ஸோ அண்ட் சேம் you can see the same directionல கரண்ட் ஃப்ளோயிங்கும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ கரண்ட் ஃப்ளோ கூட பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குன்னா இவன் நெட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா L இஸ் ஈக்குவல் டு L1 + L2 நிற்காம +2Mன்னு வருது. வேறு M இஸ் த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். இது ஒரு ரிசல்ட். அண்ட் இன்னொரு ரிசல்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இவங்க 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு மியூச்சுவல் இண்டக்ஷன் இருக்குது. அண்ட் கரண்ட் ஃப்ளோ பாருங்களேன், இவனுக்கு லெஃப்ட்லேருந்து ரைட் போகுது. ஆனால் கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகிட்டு L2க்கு வரதுக்குள்ளே பாருங்கள் ரைட்லேருந்து லெஃப்ட் போகும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அதாவது இந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் ஆப்போசிட் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கரண்ட் ஃப்ளோவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்குது, லெஃப்ட் டு ரைட் அண்ட் ரைட் டு லெஃப்ட்னு. ஓகே இது ஆப்போசிட் சென்ஸ் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்தால் -2Mன்னு போட்டுக்கோங்க உங்கள் ஃபார்முலாவில் சரிங்களா. எஸ் இது ஜஸ்ட் ஒரு அடிஷன் தான். திடீர்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்து வந்ததுன்னா நீங்கள் டேக்கிள் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். தட்ஸ் ஆல் ரைட். ஸோ மற்றபடி நம்மளுக்கு ஜென்ரலாக கேட்குறதெல்லாம் சார் கம்ப்ளீட்டாக டிரைவே பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் த 2 solenoids, ஓகே பிட்வீன் தி 2 த காயில்ஸ், சர்க்குலர் காயில்ஸ், ஒன்று ரேடியஸ் R1 R2 R1 greater than R2ன்னு எடுத்திருக்கோம். அண்ட் மியூச்சுவல் இண்டக்ஷன் பற்றின டெஃபினேஷன் அண்ட் இது எல்லாமே பார்த்துட்டோம் ரைட். ஸோ நம்ம வந்து இந்த லெசன் ஆரம்பித்தப்போ எபிசோட் 1ல் சார் சொன்ன விஷயத்தோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். தட் இஸ் என்னன்னா நம்ம வந்து EMF இன்டியூஸ் பண்ணுறதுக்கு சார் சொன்ன 3 டெக்னிக்ஸ் இருக்குமா. EMF இன்டியூஸ் பண்ணுறதுக்கு 3 டெக்னிக்ஸ் இருக்கு. ஓகே EMF எப்படி இன்டியூஸ் பண்ண முடியும், பை சேஞ்சிங் த ஃப்ளக்ஸ் d∅dt. ஆனால் சேஞ்ச் பண்ணோன்னா ஒன்று யூ சேஞ்ச் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, இல்லைனா யூ சேஞ்ச் த சொல்லுங்க ஏரியா, இல்லைனா யூ கேன் சேஞ்ச் த theta. ஸோ நம்ம சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபஸ்ட்டு எபிசோட் நம்பர் 1லேருந்து 3 வரைக்கும் பார்த்தோம். சேஞ்சிங் ஏரியா எபிசோட் 4லேருந்து டில் ரீசெண்ட் எபிசோட்ஸ் வரைக்கும் பார்த்தோம். ஓகே அண்ட் சேஞ்சிங் தீட்டா ஒன் சிங்கிள் கான்செப்ட் தான் இது. ஓகே ரொம்ப நிறைய இல்லை. இது வந்து நம்ம இங்கே எபிசோட் நம்பர் 10ல் கவர் பண்ணுறோம் சரிங்களாமா. இதோட இந்த லெசன் முடியுது ரைட். ஸோ த லாஸ்ட் டாபிக் இஸ் கோயிங் டு பி ஹவு ஆர் வி கோயிங் டு இன்டியூஸ் த EMF. இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். EMF induction by changing the orientation of the coil. EMF induction by changing the orientation of the coil which is theta.
ஸோ ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் தீட்டாவை சேஞ்ச் பண்ணி எப்படி இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்டார்ட். ஸோ இஎம்எஃபோட ஃபார்முலா இஎம்எஃப் இண்டக்ஷன் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் d∅/dt நம்மளுக்கே தெரியும். ஓகே, ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இந்த நெகட்டிவ் சைன் எதுக்கு கொடுக்குறோன்னு நம்மளுக்கு தெரியும். பிகாஸ் ஆஃப் த சொல்லுங்க அப்போசிங் ஆக்ஷன். அப்போசிங் ஆக்ஷன் நல்லா ஆன்சர் பண்ணுங்க மக்களே. விடிய காலத்தில் 3 மணி ஆகுது. நான் வந்து இரவெல்லாம் கண்விழித்து உங்களுக்காக ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கிறேன். ஸோ ஈஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் d∅/dt. ரைட், ஈஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் d∅/dt. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தீட்டாவை மாற்ற போகிறோம். ஃப்ளக்ஸோட ஃபார்முலா இங்கே போட்டுக்கலாம். மைனஸ் d/dt ஆஃப் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா சொல்லுங்கள், BA cos theta. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இப்போ இவ்வளோ லேட் நைட் தாண்டி ஏர்லி மார்னிங் தாண்டி கண்விழிச்சு எபிசோட் 9 and 10 ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதனால என்னோட வாய்ஸ், என் மொமெண்டம், என் எனர்ஜி அதெல்லாம் ரொம்ப டிப்பான மாதிரி இருக்கா இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியலையா, நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்கான்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ரைட், ஓகே, மறக்காம சொல்லிடுங்க. ஓகே, ரைட். ஸோ ஈஸ் ஈக்குவல் டு மைனஸ் d∅/dt. 5க்கு பதில் நம்ம BA cos theta போட்டிருக்கோம். கரெக்டா? நான் கமெண்ட் த பாயிண்ட். நம்ம BNA கான்ஸ்டன்டாக தான் வச்சுக்க போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம தீட்டாவை தான் மாற்ற போகிறோம். ரைட், தீட்டாவை எப்படியும் எழுதலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒமேகா டின்னு எழுதலாம். தீட்டா இஸ் சேம் as ஒமேகா டி. ஓகே, ஏன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு θ/t. ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் divided by time. Angular displacement by time. Omega is equal to θ/t. ஸோ அவங்களுக்கு என்ன வரும்னா E is equal to அந்த BNA நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஸோ மைனஸ் BA வெளியே வந்தாச்சு. d/dt ஆஃப் cos omega t தான் இருக்கும். cos omega t டிஃப்ரென்ஷியேட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? we will get minus sin omega t. செயின் ரூல் இருக்கிறதுனால இன்டூ ஒமேகா. ஏன்னா இங்கே ஒமேகான்னு ஒரு வேரியபிள் இருக்கு இல்லையா? ஸோ இன்டூ ஒமேகா கண்டிப்பாக போடணும். சரிங்களா? வெறும் காஸ் டீன்னு இருந்தால் பரவாயில்ல, நம்ம சைன் டீன் மைனஸ் சைன் டீன் போட்டிருக்கலாம். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒமேகா இருக்குன்னா இன்டூ ஒமேகா கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? E is equal to நெகட்டிவ் 2 இருக்குது, ப்ளஸ் ஆகிடும். அப்புறம் இங்கே ஒமேகா இருக்கா, ஒமேகா BA sin omega t உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஒமேகா BA sin omega t ஆர் ஷார்ட்டா E is equal to E0 sin omega t ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ E0 இங்கே பார்த்தீங்கன்னா ஒமேகா BA. இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா வேர் E0 is equal to ஒமேகா BA. ஒமேகா BA நாட் போட்டாலே பீக் வேல்யூ. So this is clearly the peak value of EMF. Omega BA, peak value of EMF. Sometimes they will ask for n turns க்கு கேட்டாங்க அப்படின்னா E0 is equal to omega BA into n. ஓகே, omega BA into n. டேர்ம்ஸ்லாம் புரியுதுலாமா? அதாவது E0ன்றது is the peak value of EMF, ஒமேகான்றது angular velocity. வெரி குட். ஓகே, Bன்றது magnetic field, ஏன்றது ஏரியா, என்னன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ரைட். ஸோ இது E0 is equal to omega BA into n. அண்ட் ஒமேகாவோட ஃபார்முலா 2πf இருக்கலாமா? ஸோ அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒமேகா is equal to 2πf. அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா E0 is equal to 2πf ஓகே இன்ட்டு B இன்ட்டு A இன்ட்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஃபார்முலா கிடைக்கும். அண்ட் பார்த்தாலே தெரியுது E is equal to E0 sin omega t. சைனாக இருக்கிறதுனால கர்வுமே பார்த்தீங்கன்னா ஈக்கும் ஒமேகா டி ஆர் டீக்கு வரைகிறப்போ உங்களுக்கு சைன் கர்வ் வரணும். இதான் சைன் கர்வ். இதோட மேக்ஸிமம் வேல்யூ E0. இங்கே ப்ளஸ் E0னா இங்கே வந்து மைனஸ் E0. ஓகே, சரி. இந்த அப்ளிகேஷன் வச்சு தான், அதாவது எந்த அப்ளிகேஷன் வச்சு, இந்த ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் தீட்டாவை, ஓகே, ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் தீட்டாவோட இன்ட்ரடக்ஷன் மறக்க முடியுமா? உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு சொல்லும் டாட்டா, என் பேர் தான் டீட்டா. ரைட், அது எபிசோட் 1ல் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஓரியன்டேஷன் ஆஃப் த காயிலை நம்ம சேஞ்ச் பண்ணுற இந்த டெக்னிக் தான் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் ஏசி ஜெனரேட்டர். ஏசி ஜெனரேட்டரில் இந்த ஆர்மேச்சர் காயில்லாம் இருக்கும் இல்லையா, நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஏசி ஜெனரேட்டர் பேஸ்டு கொஷின்ஸ்லாம் கேட்டாங்கன்னா, ஓகே, ஏசி ஜென்ரேட்டர் பேஸ் கொஷின்ஸ்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக யூ கேன் யூஸ்
இஸ் ஈக்குவல் டு இ நாட் சைன் ஒமேகா டி. தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு இ நாட் சைன் ஒமேகா டியை யூஸ் பண்ணலாம். இது இஎம்எஃப். இதே மாதிரி கரண்ட் கேட்டாங்கன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் சைன் ஒமேகா டின்னு போட்டுக்க வேண்டியதான். ஓகே, ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் சைன் ஒமேகா டின்னு நீங்கள் போட்டுக்கலாம். ரைட், கிளியர்? ஓகே, ஸோ அடுத்தது இது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 1 or 2 மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது நம்ம எபிசோட் நம்பர் 1 படிச்சோம்மா, அந்த எபிசோட் நம்பர் 1ல உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா, சார் இது ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஒரு மெட்டாலிக் ரிங் எடுத்துட்டு நம்ம மேக்னெட் பை என்ன பண்ணுவான், கிட்ட வருவான். ஓகே, இங்கே கரண்ட் என்ன ஆகும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இன்டியூஸ் ஆகும். எஸ், ராரா ரூல்னா சொல்லி கொடுத்தேனே, ராரா சரசுக்கு ராரா. நான் தான் பேயை பார்த்து கூப்பிடணும், பேய் ராரா, விஎஸ் வீட்டுக்கு ராரா, ஆன்லைன் கிளாஸுக்கு ராரா, பேய சொல்லாட போடாடே, நானே 12 மணி வரைக்கும் தான்டா இருப்பேன், நீ ரொம்ப ஓவர் டைம் பண்ணுறடா, கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேயே பார்த்தீங்கன்னா நான் வரல போ அப்படின்னு சொல்லிடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி திஸ் இஸ் நான் வேறு குலைக்குது. பே டென்ஷன் ஆகிட போகுது. கமான் மக்களே, இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். காலையில் வேறு எனக்கு கிளாஸ் இருக்குது 8 o'clock. ஸோ அதனால் நம்ம லெக்சர் முடிச்சுட்டு தான் அங்கே தூங்கிட்டு 8 o'clock வேறு நான் எழுந்துக்கணும். ரைட், யூ கேன் சி திஸ். இது வந்து இது வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸா. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸாக நம்ம இந்த மாதிரி கால் பண்ணுவோம். ஸோ ஆன்டி கிளாக் வைஸாக நம்ம கால் பண்ணுறப்போ நம்ம தம்பு கூட ரைட் சைடில் வருமே சார், அந்த ராரான்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் வச்சுலாம் சொல்லி கொடுத்துனே, தம்பு ரைட் சைடில் இருக்கும். அண்ட் தம் ரெப்ரசன்ட் விச் போல், நார்த் போல். இதுவும் நார்த் போல். ஸோ இந்த மோஷன் ரிட்டார்ட் ஆகும், ஒரு அப்போஸ் ஆகும். இதான் அதோட அப்போசிங் நேச்சர். ஏன்னா நார்த்தும் ரிப்பல் ஆகும்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, எபிசோட் 1ல இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இப்போ நான் எதுக்கு அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சிங்கிள் மெட்டல் ரிங்காக இல்லாமல் ஒரு பெரிய மெட்டல் பிளேட் இருக்குன்னு வைங்களேன், இந்த மெட்டல் பிளேட்குள்ளே இதே மாதிரி நிறைய ரிங்ஸ் இருக்கும். எவ்வளோ ரிங்ஸ், அப்படி நம்பர் ஆஃப் ரிங்ஸ், நிறைய ரிங்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய ரிங்ஸ் இருக்கிறப்போ நம்ம மேக்னெட் கிட்ட வந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றுத்துலேயுமே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் இன்டியூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த ரிங்லையுமே இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஒவ்வொன்றுத்துலேயும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். அது நீங்கள் பார்க்குறதுக்கே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளோ ஆகுறது, ஒவ்வொன்றுத்துலேயும் ஆன்டி கிளாக் வைஸாக ஃப்ளோ ஆகுறது பார்க்குறதுக்கு இட் வில் பி லைக் ஸ்வர்லிங் எட்டீஸ். சுழற்சின்னு சொல்லுவோம்ல, தண்ணியில் அப்படியே சொர்ன்னு சுத்துமே, அந்த மாதிரி சுழற்சி மாதிரி தான் இருக்கும். இதை தான் we call it as eddy currents அப்படின்னு சொல்லுவோம். எட்டி கரண்ட்ஸ் இதுவும் ஒரு வகையான இன்டியூஸ் கரண்ட் தான். பட் ஆனால் அது வந்து ஒரு ரிங்கில் இல்லாமல் ஒரு பெரிய மெட்டல் பிளேட்டில் இருந்ததுன்னா யூ கேன் டெல் தட் இது வந்து எட்டி கரண்ட்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த எட்டி கரண்ட் இருக்கு இல்லையா, இந்த எட்டி கரண்ட் வர்றதுனால கொஞ்சம் ஹீட் லாஸ் கண்டிப்பாக நடக்கும். டெஃபினட்டாக நடக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, லேமினேட் த கோரை லேமினேட் பண்ணிடுறது ரொம்ப பெட்டர். லேமினேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி ஃபுல் மெட்டல் பிளேட்டாக இல்லாமல் ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக ஆக்கிட்டு அதில் சில இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் போட்டுருவாங்க. அப்படி போட்டால் அந்த எட்டி கரண்ட்டுடைய எஃபெக்ட் அண்ட் ஹீட் லாஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரைட்? ஸோ என்சிஆர்டி புக்கில் அதை பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ எதுக்கு இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த எட்டி கரண்ட்டோட அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றதோட பேசிக் நாலேஜ் உங்களுக்கு தெரியணும். யூ நாட் கோயிங் டு கிவ் அ தியரிட்டிக்கல் ஆர் சப்ஜெக்டிவ் கைண்ட் ஆஃப் அன் எக்ஸாமினேஷன். பட் ஸ்டில் ஏதாவது இந்த தியரிட்டிக்கல் டாபிக் வந்து எம்சிக்கு கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எட்டி கரண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. எட்டி கரண்ட்ஸ் பெரிய இண்டக்ஷன் ஃபார்னேசஸில் நீங்கள் கெமிஸ்ட்ரி மெட்டலர்ஜிலெலாம் படிப்பீங்களா, பெரிய ஃபார்னேஸ் இருக்குது, ஆல் டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் இருக்குது, கம்பஷன் ஜோன், ரிடக்ஷன் ஜோன், ஸ்மெல்டிங் ப்ராசஸ், இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ஃபார்னேசஸ்லாம் வந்து எட்டி கரண்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது ஒன்று. அப்புறம் செகண்ட் ஒன் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பிரேக்கிங் இன் ட்ரெயின்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் பிரேக்ஸ் இன் ட்ரெயினில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பிரேக்கிங், அதுவும் அதோட அப்போசிங் நேச்சர்னால தான் அது மோஷன் ஆஃப் த ட்ரெயினை ரிட்டார்ட் பண்ணும். ஓகே, பிரேக்கிங் மெக்கானிசம்க்கு ஸ்பீடோமீட்டர்ஸ், ஓகே, நம்ம ஸ்பீடை காட்டுற ஸ்பீடோமீட்டர்ஸ், ஓகே, அதில் வெஹிக்கல்ஸில். நெக்ஸ்ட் ஒன் நம்ம இபி பாக்ஸஸ்மா, எலக்ட்ரிக் பவர் மீட்டர்ஸ், இபி பாக்ஸஸ்
உங்கள் வீட்டுக்கு வெளியில் இபி பாக்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பாருங்களேன், அதில் ஒரு மெட்டாலிக் டிஸ்க் மாதிரி இருக்கும், அவன் பாட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருப்பான், ரைட்? அதில் கூட எட்டி கரண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நம்பர் 4. நம்பர் 5, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டேம்பிங். கேல்வனோமீட்டர்ஸில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டேம்பிங்ன்ற கான்செப்ட் இருக்குது இன் கேல்வனோமீட்டர்ஸ். ஸோ அங்கே கூட எட்டி கரண்டோட அப்ளிகேஷன் இருக்குது. எங்கெல்லாம் அப்ளிகேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓவராலாக ஒரு வியூ தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒன், சர்ஃபேஸ் ஹார்டனிங். இந்த பில்லர்ஸ், மெட்டாலிக் பில்லர்ஸ்லாம் ரெடி பண்ணுறப்போ அதுலேயும் இந்த சர்ஃபேஸ் நல்லா ஹார்டன் பண்ணுறதுக்கு எட்டி கரண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எட்டி கரண்ட்டுக்கு இருக்குது. இதான் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்பர் 1. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, growth and decay of current. growth and decay of current ஆக்சுவலாக இது வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ஸில் வரக்கூடிய டாபிக். ஸோ கரண்ட்டோடைய க்ரோத் அண்ட் கரண்ட்டோட டீகேன்றது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ஸில் தான் ஆக்சுவலாகவே வரும். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ஸில் தான் இது வரணும். பட் ஆனால் இங்கே நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படுன்றதுனால அந்த ஃபார்முலா ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணி விடுறேன். growth and decay of current in LR circuits. LR circuit. LRன்னு என்னது? L for inductance and R for resistance. கரண்ட் க்ரோ ஆக போதுன்னா கரண்டோட வேல்யூ இஸ் I0 into 1 minus e power minus t by tau. இல்லை கரண்ட் டிகே ஆக போதுன்னா I is equal to I0 into e power minus t by tau. பாருங்களேன், கரண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்போனென்ஷியலாக ஒரு நெகட்டிவ் சைன் வருது, அப்படியே டிக்ரீஸ் தான் ஆக போகுது. ஆனால் இங்கே 1 மைனஸ் எக்ஸ்போனென்ஷியலாக நெகட்டிவ் சைன் வர்றதுனால அது க்ரோத் இண்டிகேட் பண்ணும். சி வெனவர் கரண்ட் இஸ் க்ரோயிங், எக்ஸ்போனென்ஷியலாக உங்களுடைய கர்வ் வந்து ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட் க்ரோ ஆகுதுன்னா இப்படி போகும். ஓகே, அதுவே கரண்ட் டிகே ஆகிறப்போ, கரண்ட்டுடைய டிகேன்னு வரப்போ ஸோ கர்வ் வந்து சல்லுன்னு கீழே இறங்கிடும், ரைட்? ஸோ அஃப்கோர்ஸ் திஸ் வேல்யூ இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. மேக்ஸிமம் வேல்யூ I0ன்னு சொல்லிக்கலாம். இங்கேயுமே வந்து யூ கேன் புட் இட் அஸ் I0. ஸோ க்ரோத்துன்னு வரப்போ ஃபார்முலா I is equal to I0 1 minus e power minus t by tau. டவுன்றது என்ன தெரியுமா? டவுன்றது சொல்ல மறந்துட்டேனே. டவுன்றது டைம் கான்ஸ்டன்ட் அண்ட் டவு இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் L by R. L is the inductance and R is the resistance. Inductance and R is the resistance. செகண்ட் ஃபார்முலாலையும் I is equal to I0 e power minus t by tau இருக்குல்ல, அதுலேயும் டவுன்றது டைம் கான்ஸ்டன்ட் தான், which is L by R. சரிங்களா? இது ரெண்டும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம கண்டென்ட் எல்லாம் படிச்சிட்டோம், செம ஜாலியாக இருந்தது. ஃபுல்லாக நம்ம படித்து முடிச்சோம் மியூச்சுவல் இண்டக்ஷன். முடிச்சிட்டோம். மியூச்சுவல் இண்டக்ஷன் டெஃபினிஷனை பார்த்து விட்டு அடுத்துதான் நம்ம கிட்ட ஒரு 2 சர்க்கிள் காயில், ஒன்று ரேடியஸ் கொஞ்சம் பெருசா R1, இன்னொன்று ரேடியஸ் கொஞ்சம் சிறுசா என்ன மாதிரி R2, ரைட்? ஸோ ரேடியஸ் R1 அண்ட் R2 வச்சு நம்ம ஃப்ளக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அதோட மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிச்சு அந்த ஃபார்முலாலாம் போட்டோம். எஸ், அதில் NEET 2021 கூட ஒரு கொஸ்டின் வந்திருக்குன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, அந்த மாடல் நம்ம இன்னும் பண்ணணும், பட் ஃபார்முலாவை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்தது மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் 2 solenoid. ஓகே, solenoid. நீங்கள் ஸ்பீடாக நான் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறேன், நீங்கள் ஸ்பீடாக சொல்லி பாருங்கள். சொன்னாட் நீங்கள் ஸ்பீடாக சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொரிநாயின்னு வரும். வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ரைட்? ஸோ இப்போ இந்த சொலினாய்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சொலினாய்ட்ஸ்க்கு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பார்த்து you can see the final formula here. ஒரு பச்சை கலரில் ஒரு ஸ்டாரை போடுறீங்க பாருங்கோ. Capital M is equal to mu naught N1 N2 A2 capital. ஓகேவா? கேபிட்டல் N1 கேபிட்டல் N2 A2 divided by L. அது எப்படியெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். என்ன சொல்கிறேன்னா, இந்த மாஸ்டர் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுடைய சால்விங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும் சார் வந்து அதை டிரைவ்லாம் பண்ணி காமிச்சேன். நீங்கள் இந்த மாஸ்டர் ஃபார்முலா ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் ஸ்மால் என்ன கேபிட்டல் N by Lன்னு எழுதுறது அதெல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம். மீடியம் இருந்தால் மியூ நாட்டை மியூவாக மாற்றுறது அதெல்லாம் பண்ணிக்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங் அதை பார்த்தோமே. K is equal to M by root of L1 L2. K 0 இருக்கலாம், இல்லை 1 இருக்கலாம். K 0 இருந்தால் மியூச்சுவல் இண்டக்ஷன் லேதுரா. K 1 இருந்தால் அவங்க பர்ஃபெக்ட் கப்பிள்ஸ். ஓகே, ஸோ அவங்க பர்ஃபெக்ட் கப்பிள்ஸ் K is equal to 1 இருந்ததுன்னா. நெக்ஸ்ட் ஒன், ஸோ காம்பினேஷன் ஆஃப் இண்டக்டன்ஸ் வித் இண்டக்டர்ஸ் வித் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பார்த்தோம். L1 plus L2 plus 2M minus 2M டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் E is equal to E0 sin omega t and அந்த பீக் வேல்யூ E0 வந்து omega b எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்க்கு இன்டூ nன்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தோம். நவ் ஓகே, நம்ம we are getting into the PDF problems. ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஸோ இமெயில 21 இருந்து 30 இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம்.
ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ஸோ கையில் நோட்டு பென் வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ வில் ஆல்சோ ட்ரை. ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஓகே. ஸோ நவ் வி ஆர் இன் கொஸ்டின் நம்பர் 21. So question number 21 இருக்கும். And this question number 21 reaches a boy. Okay, a boy pedals a stationary bicycle. Stationary bicycle ஏயா பெடல் பண்ணணும்? Okay, stationary bicycle. The pedals of the bicycle are attached to a 200 ton coil. என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா it is equal to 200. N is equal to 200. அண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 0.10 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க 200ன்னு. ஏரியா பார்த்தீங்கன்னா 0.1 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இட் ரொட்டேட்ஸ் அட் half a revolution per second. பர் செகண்ட்னு சொன்னாலே தட் இஸ் ஃப்ரீக்வன்சி. பர் செகண்டுன்னு அவங்க சொன்னாலே அவங்க ஃப்ரீக்வன்சி மீன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் half a revolution. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து 1/2 ஹர்ட்ஸ். half a revolution. ஸோ 1/2 ஹர்ட்ஸ். This is placed in a uniform magnetic field of 0.02 Tesla, which is perpendicular to the axis of rotation. What's the maximum voltage? E0. E0 ஓட வேல்யூ என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம இந்த ஏசி ஜென்ரேட்டர் டைப் கொஸ்டின்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணலான்னு. E0 ஓட வேல்யூ E0 is equal to omega BA into n number of turnsக்கு into n இல்லாமா. ஸோ E0 is equal to ஒமேகாவை 2πfன்னு எழுதிக்கலாம் into B into A into n. பேன் அப்படின்லாம் வருது. ஸோ E0 is equal to 2π into அரே எஃபோட வேல்யூக்கு யாரு? ஓகே, இட் இஸ் 1/2 ரே இன்டூ பியோட வேல்யூ இங்கே இருக்குறே. ஸோ 0.02 இன்ட்டு ஏரியாவோட வேல்யூ இங்கே இருக்குறே 0.1 இன்டூ இது 200. ஓகே 2 கேன்சல் होगा. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு E0 is equal to ஒரு பை இருக்கு 3.14 இன்டூ இந்த 0.02ன்றது 2/100. ஸோ அந்த 100ம் இந்த 200லாம் கேன்சல் ஆச்சுன்னா கூட 2 டைம்ஸ் 4 வரும். இங்கே ஒரு 2 வந்துருச்சுன்னா அப்புறம் இங்கே ஒரு 0.1 நேரம் இருக்குது. ஸோ இட்ஸ் மீன்ஸ் இது வந்து 0.4 வருமா? சரிங்களா, இது 0.4 வரும். ஸோ 3.14 இன்ட்டு 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 12.56 வரும். ஆனால் அங்கே ஒரு டெசிமல் இருக்கிறதுனால இந்த டெசிமல் லெஃப்டில் தள்ளுற மாதிரி இருக்கும். ஸோ 1.256 உங்களுக்கு கிடைக்கணும். யூ ஷுட் பி கெட்டிங் 1.256 வோல்ட். ஓகே, 1.256 இது நீங்கள் ஒரு நம்பரை ட்ராப் பண்ணி அப்ராக்சிமேட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அரவுண்ட் 1.26 வோல்ட்ஸ் கிடச்சிடும். 1.26 வோல்ட்ஸ் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்குது 1.26 வோல்ட்ஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஜாலி. நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 21 முடிச்சாச்சு. கொஸ்டின் நம்பர் 22. இந்த கொஸ்டின் நம்பர் 22 வந்து நம்ம ஜி கேட்டிருக்காரு. ஓகே, இதில் ஆஃப்லைனில். ஓகே, ரெடி. ஜி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து பயப்படக்கூடாதுமா, சரிங்களா? ஜெய் தான் நான் அப்படி சொல்கிறேன். செல்லமா செல்ல பேர் வைத்து கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னை யாரும் செல்லமாக கூப்பிடுவதில்லை. ஓகேவா, செல்லமாக என்னை யாரும் கூப்பிடுவதில்லை அப்படின்ற சிறிய மன வருத்தம் இருந்திருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கூப்பிடுவோம். ஓகே, ஜெய் வந்து ஜீன் கூப்பிடுவோம். ஸோ நம்ம ஜி வந்து 2015 ஏதோ கேட்டிருக்காரு, என்னன்னு பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 22ல பார்த்தீங்கன்னா இண்டக்டர் எல்லோட வேல்யூ 0.03 ஹென்றி, ரெசிஸ்டர் வந்து 0.15 கிலோஸ். ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.15 கிலோனால ஒரு 10⁻3. ஸோ அது நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 150 ஓம்ஸ் வரும். They connected in series to a 15 volt EMF. Okay, in a circuit given below here. Okay, right. ஸோ இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டக்டன்ஸ் இருக்குது 0.03 அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து 150 ஓம்ஸ். ஓகே, ரைட். ஸோ இங்கே K2ன்னு ஒரு கீ இருக்குது, இங்கே K1 ஒரு கீ இருக்குது, இங்கே 15 வோல்ட் பேட்டரி இருக்குது. கீ K1 ஹாஸ் பீன் கெப்ட் க்ளோஸ்ட் ஃபார் அ லாங் டைம். K1 வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப நேரத்துக்கு, ஃபார் அ லாங் டைம். அட் t is equal to 0 K1 is open. K1 எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அதை வந்து 0ன்னு மார்க் பண்ணிக்கோங்க அந்த டைமை. ஓகே, அண்ட் K2 இஸ் க்ளோஸ்ட் சைமல்டேனியஸ்லி. அதே நேரத்தில் K2வை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ K2வை க்ளோஸ் பண்ணுறாங்க, அதாவது இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்க, K1 ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணால் இது ஓப்பன் சர்க்கியூட் ஆகிடும். ஓகே, இது ஓப்பன் சர்க்கியூட் ஆகிடும். ஸோ இது ஓப்பன் சர்க்கியூட் ஆனதுனால இவனும் விளங்காமல் போயிடுவோம். 15 வோல்ட் பி லைக் கேவனே, நீ அப்படிக்கா வாடா, உனக்கு இருக்குடா, உன்னால நானும் விளங்காம போயிட்டு பாருடா.
அப்படின்ற மாதிரி சண்டை போடுவோம், ரைட்? ஸோ இப்போ வந்து இது ஓப்பன் சர்க்யூட் ஆகிடும். இப்போ K2 வந்து இந்த டைமில் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நவ் அட் டைம் T is equal to 1 ms. எனக்கு எம்எஸ்னாலே எம்எஸ் தோனி ஞாபகம் வந்துடும், நான் பெரிய தோனி ஃபேன் வேறு. சரி, ஓகே. இங்கே வந்து மில்லி செகண்ட். ஸோ டைமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 millisecond is 10⁻³ seconds. ஓகே, த கரண்ட் இன் தி சர்க்கியூட் வில் பி e⁵ வந்து அப்ராக்சிமேட்டாக 150. சரி, நான் ஒன்று சொல்லவா? இந்த மாதிரி e⁵ வந்து 150, ஓகே, e⁵ வந்து 150, cos⁵ வந்து 250, அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் மீறி நான் சால்வ் பண்ணிடுவேன். ராமானுஜமே என்கிட்ட ரகசியமா அந்த கிளாஸ் கத்துக்கிட்டாரு. அதோ பாருங்க, இரவில் நடக்கும் திருட்டு நீங்க சொல்றதெல்லாம் உருட்டுன்ற மாதிரி ஆயிடும். e⁵ இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா பிராக்கெட்ல லாக் ஆஃப் திஸ் வேல்யூ இஸ் திஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ற மாதிரி தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ வந்து அவங்க கேட்கறது கரண்ட் தானே கேட்குறாங்க. தேர் ஆஸ்கிங் ஃபார் த கரண்ட்ரா. சரிங்களா? கரண்ட் தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் இனிஷியலா key K1 has been closed for a long time ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்போ என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க? K1 மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க ஃபார் லாங் டைம். அப்போ வந்து இருந்திருப்பான். அதாவது இங்கே வந்து நம்ம கிட்ட ஒரு இண்டக்டர், இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்கான். அப்போ K2 ஓப்பனில் தான் இருந்திருக்கு பாருங்க. K2 ஓப்பனில் தான் இருந்திருக்கு. K1 க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ K1 சர்க்கியூட்ல தான் இருந்திருப்பான் நம்ம பையன். ஓகேவா? K1 வந்து ஓகே இங்கே இருக்கான்னு வச்சுக்கிறேன். K1 பையன் வந்து க்ளோஸ்டாக இருக்கா, சர்க்கியூட்டில் இருக்கான், 15 வோல்ட்டுமே இருக்கும். ஓகே, ஸோ எல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.03 ஹென்ரி. அப்புறம் இங்கே ஆர் பார்த்தீங்கன்னா இது 150 ohms, ரைட்? ஸோ இதில் எப்படியும் கரண்ட் ஃப்ளோ ஆயிருக்கும். இது வந்து இனிஷியலாக. அப்புறமா டைம் T is equal to 0 வேறு கதை இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். அதுதான் நான் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன், ரைட்? இப்போ வந்து நான் இங்கே K2 போடலை, ஏன்னா அவன் ஓப்பனாக இருக்கு. ஓப்பனாக தான் அவன் இன்க்ளூட் பண்ண வேண்டாம், ரைட்? இந்த கரண்ட் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ஸில் நீங்கள் படித்தது இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிசி சோர்ஸ், ஃபார் அ டிசி சோர்ஸ் எல் ஆஃபர்ஸ் 0 ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அதாவது இந்த இண்டக்டர் இருக்கான்ல, இந்த இண்டக்டர் வந்து டிசி சோர்ஸை பார்த்தா பம்ப ஆரம்பிச்சிருவான் பையன். டிசி சோர்ஸ் பம்ப ஆரம்பிச்சிருவான். அதாவது டிசி சோர்ஸ் வரதுக்கு முன்னாடி யாவா டிசி சோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மேடம் வாங்க மேடம், மேடம் உங்களுக்காக தான் மேடம், ஐயோ மேடம், மேடம் நீங்க உட்காருங்க மேடம், மேடம் மேடம் நீ நான் எப்படி மேடம் உங்க முன்னாடி உட்காரு, மேடம் 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 உட்காருங்க மேடம், மேடம் அப்படின்னு ஆயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது நம்ம டிசி சோர்ஸை நீங்க நம்ம இண்டக்டர் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவன் வந்து ஃப்ளாட் ஆகிடுவான். அவன் ஒரு பிளேன் ஒயர் மாதிரி ஆகிடுவான். சரிங்களா? இது எங்கே வரும்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது. ஓகே, அதாவது ஒரு டிசி சோர்ஸ் கனெக்டட் டு அ இண்டக்டர் அப்படின்னு வரப்போ இண்டக்டர் வில் ஜஸ்ட் பி லைக் அ பிளேன் ஒயர். ஸோ அதனால் அவன் இருக்கிறதே கொஞ்சம் மறந்துருங்க, விட்டுருங்க. சரியா? அப்போ கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? கரண்டோட ஃபார்முலா I is equal to V/R. வியோட வேல்யூ என்னது இருக்கு பாருங்க, 15 வோல்ட் பை ஆரோட வேல்யூ இது மட்டும் எடுத்துக்க வேண்டியதான் 150. that is equal to 1/10 amperes. இதுதான் மேக்ஸிமம் கரண்ட்டு. இதுதான் இருக்கிறதுலே மேக்ஸ் கரண்ட். ஓகே, இதான் இருக்கிறதுலே மேக்ஸ் கரண்ட். ஏன் சார் மேக்ஸிமம்னு சொல்றீங்க? ஆமாம்மா, இவன் ரெசிஸ்டன்ஸே கொடுக்கல. சப்போஸ் இவன் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தான்னு வைங்களேன், இந்த எல் இவன் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தான்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபேக்டர் கொஞ்சம் அதிகமாகிட்டு கரண்ட் இன்னும் கம்மி பண்ணியிருக்கும், ரைட்? ஸோ அதனால இது மேக்ஸிமம் கரண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா எல் வந்து அவுட் ஆகிட்டான். ஆமாம், அவுட் ஆகிட்டான்றதுனால ஓகே, இது I0 நீங்கள் போட்டுக்கலாம். I0 is equal to V/R. ஸோ I0 வேல்யூ யூ கேன் see here it is 1/10 amperes. சரி, ஓகே, நான் கமிங் டு த பாயிண்ட். இப்போ வந்து இங்கே பேட்டரிஸ், ஓகே, இது வந்து இனிஷியலாக இது இப்போ அட் டைம் இப்போ தான் டைமை T is equal to 0ன்னு மார்க் பண்ணுறாங்க. ஓகே, K1 வந்து ஓப்பன் பண்ணி விட்டு இந்த சர்க்கியூட்டை மூடிட்டோம். K2 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே பேட்டரி இருக்கா இல்லை பேட்டரி இல்லையா? பேட்டரி இல்லை. 15 வோல்ட் காணோம். நாட்டாமையே சாச்சிட்டானுங்கடா. 15 வோல்ட் இப்போ இல்லை, பேட்டரியே கிடையாது. இப்போ இனிஷியலாக இருந்தது, இப்போ பேட்டரியே இல்லை. பேட்டரியே இல்லாததுனால ஓகே கடன்னு இட் will lead to decay of current in this LR circuit. பாருங்க, L இருக்கு and R இருக்கா, decay of current in LR circuit. ஆமா, பேட்டரி தான் இல்லையே. கரண்ட் டிகேக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? I is equal to I0 e power minus t by tau. கரெக்டா? மைனஸ் டி பை டவு. அப்போ I is equal to சீக்கிரம் முடிக்கலாம் வாங்குவோம். I is equal to I0 e power minus t by டவோட ஃபார்முலா என்னது பார்த்தோம்? டவ் is equal to L by R. ஓகே, சீக்கிரம் முடிக்கணும்டா. டவு எல்லாம் முடிச்சுக்கும், பக்கத்து வீட்டு கவு அது
நானே பால் கொடுக்கறதுக்காக எழுந்துட்டேன்டா மோ விஎஸ் அப்படின்னு திட்ட போகுது கவ்வு. அதனால வாங்க குயிக்காக முடிச்சிடலாம். இதை டவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா L/R. ஸோ அதனால எல் பாருங்க எப்படி சார் எப்படி போடுறாங்க, டவ் இஸ் L/R. ஆரை மேலே போட்டுக்கிறேன். ஸோ I is equal to I0. I0 வரைக்கும் பாருங்க, I0 வேல்யூ என்னது 1/10. 1/10 into e பவர் மைனஸ் டைம் வந்து கொடுத்துருக்காங்க 10⁻³ ஸோ 10⁻³ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு 150 பை எல்லோட வேல்யூ 0.03. அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா யூ வில் கெட் I is equal to 1/10 into e பவர். ஓகே, இதெல்லாம் பர்ஃபெக்டாக கேன்சல் ஆகிடும் பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக கேன்சல் ஆகிடுது. இட் வில் பிகம் e பவர் -5 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் e பவர் -5. இப்போ புரியுதா இது e கொஸ்டில் எதுக்கு கொடுத்தாங்கன்னு? ஓகே பாருங்க, e பவர் 5 கொடுத்துருக்காங்க, e பவர் -5 தரல. ஓகே, e பவர் 5 கொடுத்துருக்காங்க, டினாமினேட்டர் கொண்டு வந்தா போடணும். e பவர் 5 வந்து 150 அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, அரே இட்ஸ் கிவன் தட் e பவர் 5 இஸ் ஈக்குவல் டு 150. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன சொல்றேன்னா 1/10 into e பவர் 5 எழுதிக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 1/10 into 150. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன கிடைக்கும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1/15 வச்சுக்கோங்க. இந்த 2 0 100 மேலே கொண்டு போங்க, 10⁻² ஆகிடும். நான் வாட் இஸ் 1/15? 0. போடுங்க, இன்னொரு 0 போடுங்க, 6 டைம்ஸ் போட்டிங்கன்னா 90 வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ 10 திருப்பி 0 போட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் 7 6 6 6 போவோம், அதை 6 7 எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.067 into 10⁻² ஆம்பியர். நான் ஸ்கூல் படித்தப்போ என்னோட ஃபிசிக்ஸ் சார் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் இருக்கு. தம்பி விஎஸ், நீ பிற்காலத்தில் டீச்சராக மாறினா கூட ஒரு பார்த்து இந்த டெசிமலை கரெக்டாக வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நான்-0க்கு அப்புறம் டெசிமல் வைக்கிறது தான் நல்லது. ஸோ நான்-0க்கு அப்புறம் இங்கே வச்சா நம்மளுக்கு என்ன வந்துடும் 6.7 into 10⁻4 வரும். ஆப்ஷன்ஸ்லாம் எதில் இருக்குன்னு பாருங்க, எல்லாம் மில்லி ஆம்பியர்ல இருக்கு. எங்க சார் சொல்லி கொடுத்ததே எனக்கு ஒன்னதான் ஞாபகம் இருக்கு, அதுவும் இப்ப எனக்கு தேவைப்படாம போயிடுச்சு. சரி ஓகே, விடுங்க. இப்ப வந்து இல்ல அது கரெக்ட் தான், எப்பவுமே ஒரு நான்-0க்கு அப்புறம் தான் டெசிமல் வைக்கணும். ஆனா இப்ப அவங்க மில்லியில எதிர்பார்க்கறாங்க. எங்க சார் வந்து இதை கேட்டாருன்னா அவ்வளவுதான், கண்ணிலிருந்து ரத்த கண்ணீரே வந்துடும் அவருக்கு. கமிங் டு திஸ், நம்ம வந்து என்ன பண்ணலாம், ரைட்ல ஒரு டெசிமல் தள்ளி வச்சிடலாம். ஒரு டெசிமல் தள்ளலாம் போதும், 0.67. ஒரு டெசிமல் தள்ளினாலே 10⁻², 10⁻³ இடம்ல what is 10⁻³ மில்லி. ஸோ 0.67 மில்லி ஆம்பியர் எங்க இருக்குன்னு பாருங்க. 0.67 மில்லி ஆம்பியர் எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ரைட்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 22. முடிச்சிட்டோம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைம்மா, ஓகே தான். ஓகே, டூவபிளான கொஸ்டின் தான். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா K1 க்ளோஸ்டாக இருந்தது, 15 வோல்ட் வந்து அது இன்க்ளூடடாக இருந்தது இல்லையா? அப்போ வந்து அது டிசி சோர்ஸ், அதுக்கு எல் வந்து பம்பிஃபை அண்ட் தட் வில் கோ. ஸோ அதனால நீங்கள் வந்து I is equal to V/R போட்டு அந்த மேக்ஸிமம் கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு, இப்போ பேட்டரி இல்லாததுனால செகண்ட் கேஸில் டிகே ஆஃப் கரண்ட் ஃபார்முலா போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ரைட், அடுத்த கொஸ்டின் இல்லைமா? கொஸ்டின் நம்பர் 23. ஒரு சிம்பிளான கொஸ்டின், ரேஷியோ பேஸ் கொஸ்டின். அண்ட் இட் ரீச்சஸ் 2 சொலினாய்டு இருக்கு, ஹேவிங் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஸோ N1 is equal to N2. ஹேவிங் their length and radii in the same ratio, அதாவது length L1/L2 radius R1/R2 ரெண்டுமே 1/2. Now what is the ratio of their self inductance ன்னு கேக்குறாங்க. First, what is the formula for self inductance? solenoid மா, self inductance மியூச்சுவல் கிடையாது, self inductance mu0 small n square al. இது என்ன போடுவோம்? இல்லையா நீங்கள் வந்து கேபிட்டல் N ஸ்கொயர் போடணும்னா நீங்கள் வந்து ஸ்மால் என்ன கேபிட்டல் N/L எழுதணுமா? ஸோ mu0 கேபிட்டல் N ஸ்கொயர் கேபிட்டல் N/L எழுதுனீங்கன்னா கேபிட்டல் N ஸ்கொயர் பை L ஸ்கொயர் இன்ட்டு A இன்ட்டு Lன்னு வருமா? L மட்டும் கேன்சல் பண்ணிக்கோங்க. L இஸ் ஈக்குவல் டு mu0 கேபிட்டல் N ஸ்கொயர் A/L வந்துருமா? கரெக்டா? ஏரியா ஓகே, நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு, அதாவது வெயிட் பண்ணுங்க, ஏரியா வந்து இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி ஒன்றும் ஏரியா வந்து πr² தான் இருக்கும், π இன்ட்டு r². ஸோ இந்த ஏரியாவுக்கு கூட ரீப்ளேசஸ் πr². அதை πr² போட்டிங்கன்னா ஏரியாவை நான் இங்கேயே போட்டுக்கிறேனே πr². யாரெல்லாம் எனக்கு கான்ஸ்டன்ஸ் இப்போ mu0 கான்ஸ்டன்ட்டு, π பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டு, அடுத்தது லென்த் மாறுது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ L இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் ஸ்கொயர்
that is L ன்றது inductance, okay, self inductance proportional to radius square by length factor. So you will be getting L1 by L2 is equal to R1 by R2 the whole square. ஆனா இது length inverse இருக்கனால small L2 by L1 that is equal to what is R1 by R2 1 by 2. So square ல இருக்கு 1 by 2 the whole square into L1 by L2 தான் 1 by 2. L2 by L1 will be 2. So that is equal to 1 by 4 into 2 varum, which is 1 by 2. So in the question can right hand answer 1 by 2. So 1 by 2 in the option இருக்குன்னு கேட்டிங்கனா answer option A. So இந்த question can right hand answer option A. Let me tell you this, உங்களுக்கு இந்த மாதிரி 1 by 2 இருக்கு 2 by 1 இருக்குனா check twice, okay. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸஸ் எடுத்துட்டேன் சார். ஸோ அதனால ஐம் டெல்லிங் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி 1:2 2:1 இருந்ததுன்னா கரெக்டாக பாருங்க எந்த ரேஷியோ கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ரேஷியோ செல்ஃப் இண்டக்டன்ஸ் L2 by L1 என்னன்னு கூட அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அவங்க ஒன்றுமே சொல்லனா நார்மலாக கொஸ்டின்ல எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆர்டரில் எடுத்துக்கலாம், இல்லை 1 by 2 எடுத்துக்கலாம். இல்லை அவங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்கன்னா அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும். இந்த கொஸ்டினுக்கு 1 by 2 தான் ரைட்டான ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 23க்கு ரைட்டான ஆன்சர் இஸ் ஏ. அடுத்த கொஸ்டின் போகலாம், கொஸ்டின் நம்பர் 24 and it reaches. இந்த கொஸ்டின் நம்பர் 24 எல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. திஸ் இஸ் அவர் பிடிஎஃப் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் அவர் பிடிஎஃப் கொஸ்டின். இது வந்து நம்மளுடைய பிடிஎஃப் கொஸ்டின், சரிங்களா? திஸ் இஸ் அவர் பிடிஎஃப் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் தி சேம் கொஸ்டின் வாஸ் ஆஸ்க்டு இன் NEET 2021 directly from our PDF. Directly from our PDF notes. நம்ம பிடிஎஃப் நோட்ஸ்லேருந்து அப்படியே டைரெக்டாக கேட்டுட்டாங்க. NTA நல்லா காப்பி அடிச்சிட்டாங்க கொஸ்டின், ரைட்? ஸோ லெட்ஸ் கோ ஃபார் இட். இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இட் ரீச்சஸ் டூ கண்டக்டிங் சர்க்குலர் லூப்ஸ் ஆஃப் ரேடியஸ் R1 R2. R1 greater than R2 தான் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. தி சென்டர்ஸ் ஆர் கோயின்சைடிங், ஒரே பிளேனில் வச்சிருக்காங்க. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் தேம் வில் பி ப்ரொபோஷனல் டு. இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ளக்ஸ் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். 5:2:1 ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இல்லையா? சொல்லுங்க. இந்த எபிசோட்ல தான் சொல்லி கொடுத்தேன் சார் உங்களுக்கு, இந்த எபிசோட்ல தான் சொல்லி கொடுத்தேன். ஸோ μ0 I1 by 2 R1 into pi R2 ஸ்கொயர். மறந்துட்டீங்கன்னா அவங்க மேலே போய் பார்த்துட்டு வரலாம். ஓகே சார், சொல்லி கொடுக்குறப்பே சொன்னேன் இது பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. யூ கேன் see this 5:2 வந்து இருக்கு பாருங்க. μ0 I1 by 2 R1 மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கெல்லாம் சப்ஸ்கிரிப்ட்ஸ் 1 தான் வரணும். ஓகே, ஏரியாக்கு மட்டும் pi R2 ஸ்கொயர், ரைட்? ஸோ இதான் நம்ம இது நீங்கள் கேபிட்டல் எம் டேரெக்டாக தெரிஞ்சால் டேரெக்டாகவே போட்டுடலாம், இல்லைனா அட்லீஸ்ட் இது வரைக்கும் கொண்டு வந்தால் கூட இதுலேருந்து யூ கேன் கெட் கேபிட்டல் எம். கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் பை கரண்ட். ஸோ ஃப்ளக்ஸ் என்னது? μ0 I1 by 2 R1 into pi R2 ஸ்கொயர் டிவைடட் பை I1. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் μ0 pi R2 ஸ்கொயர் டிவைடட் பை 2 R1 கிடைக்கும். அவங்க ப்ரொபோஷனல் டு தான் கேட்குறாங்க. ஓகே, இட் இஸ் ப்ரொபோஷனல் டு R2 ஸ்கொயர் டிவைடட் பை R1. ஸோ M இஸ் ப்ரொபோஷனல் டு R2 ஸ்கொயர் டிவைடட் பை R1. இந்த R2 ஸ்கொயர் டிவைடட் பை R1 எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸ்டூடெண்ட்ஸ்னாலே அது ரெடி. தேங்க்யூ. வாங்க நெக்ஸ்ட் போகலாம். கொஸ்டின் நம்பர் 24 முடிச்சாச்சு. கொஸ்டின் நம்பர் 25 போகலாம். கொஸ்டின் நம்பர் 25 ரீச்சஸ் current I in the coil varies with time. So current versus time கொடுத்திருக்காங்க. What is the variation of induced EMF? Okay, same model already discuss பண்ணிருக்கோமா? Current versus time கொடுத்துட்டு EMF கேட்டாங்கன்னா what is the formula for EMF? EMF is equal to negative L into di by dt. Okay, so L is a constant. Okay, இவன் constant, இவனை கூட விட்டுறலாம் நீங்க. What is di by dt? Di by dt is nothing but the slope. அப்போ EMF is directly proportional to negative of slope தான் நீங்க போடணும். சப்போஸ் நெகட்டிவ்ல ஆப்ஷன் இல்லைன்னா யூ கேன் டேக் த மேக்னிடியூட். ஓகே, ஸோ யூ கேன் see this நெகட்டிவ்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க ஒரு நெகட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இங்க பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ ஒரு நெகட்டிவ் ஆப்ஷன் இருக்கு. லெட்ஸ் செக். இப்போ கவனிங்க, நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஐடி கிராஃப்ல டிஐ பை டிடி தான் ஸ்லோப்னு தெரியும். ரெண்டு டிவைட் பண்றப்போ ப்ரீவியஸாவே சில எபிசோட்ஸ்ல பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல பாத்தீங்கன்னா யூ கேன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் தட் ஸ்லோப் மேலே ஏறுறதுனால ஸ்லோப் இஸ் சொல்லுங்கம்மா பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ வந்து நான் இது ஃபர்ஸ்ட் போர்ஷன், இது செகண்ட் போர்ஷன், இது தேர்ட் போர்ஷன் போடுறோமா. ஸோ ஸ்லோப் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் போர்ஷன் டிஸ்கஸ் பண்ணுறப்போ அதுக்கு இ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நெகட்டிவ் ஆஃப் ஸ்லோப்லமா
and what is slope here? Positive இருக்கு. So E is proportional to negative of positive. So anyway negative and constant தான் வரணும். ஏன்னா இது பாசிட்டிவா இருந்தாலும் ஃபார்முலால வந்து ஒரு நெகட்டிவ் இருக்கு, இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் இருக்கிறதுனால நெகட்டிவ் ஆஃப் பாசிட்டிவ் பிகம் நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட். ஸோ நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி ஒரே ஒரு கிராஃப் தான் இருக்கு. ஓகே, ஸோ அதனால யூ கேன் கோ ஃபார் திஸ் ஆன்சர், ரைட்? யூ கேன் கோ ஃபார் திஸ் ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட், இதுதான் நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்டாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது அவுட்டு, இதில் நெகட்டிவாக இருக்கு பட் கான்ஸ்டன்டாக இல்லை அவுட்டு. இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கு அவுட்டு. சி லிசன் லெட் மீ டெல் யூ ஒன் திங். இதே கொஸ்டினை சப்போஸ் இந்த ஆப்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வெறும் மாடு மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ மேபி நீங்கள் இந்த டிக்கு போயிருக்கிற மாதிரி வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு மாடல் நான் வந்து ஐ திங்க் எபிசோட் 9ல் ஒன்று போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஐ எம் நாட் ஓகே வித் தட். அதில் அந்த கொஸ்டினில் வேறு ஆப்ஷன்ஸே இல்லாததுனால நான் அந்த ஆப்ஷன் போனேன். நெகட்டிவ் சைனும் சிக்னிஃபிகன்ட் தான் அக்கார்டிங் டு லென்ஸ் லா, சரிங்களா? ஸோ நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே படுத்துருச்சுன்னா ஸ்லோப்போட வேல்யூ ஜீரோவா? ஸ்லோப்போட 0 ஆகிடுமா? 0 ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க பாருங்க, EMF is directly proportional negative slope. ஸோ ES 0 ஆகிடும், ஏன்னா ஸ்லோப் 0 ஆச்சு. ஸோ அதனால இங்கே பாருங்க, இங்கே 0ன்னு இருக்கு இந்த செகண்ட் பார்ட்டில். ஸோ தேர்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்லோப் வந்து இப்படி கீழே இறங்குது. ஸோ ஸ்லோப் seems to be negative and constant, ஏன்னா கீழே இறங்குறதுனால. EMF is proportional to negative of slope. So EMF is proportional to negative of negative. So அப்போ பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட்னு வந்துடணும். ஸோ இந்த மாதிரி பாருங்க பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்டாக இருக்கு. இது ஜாயின் பண்ணுறப்ப முடிஞ்ச வரைக்கும் டாட்டட் லைன்ஸில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப நல்லது. சாலிட் லைன்ஸ் இருக்கிறத விட டாட்டட் லைன்ஸ் ரொம்ப நல்லது, ரைட்? ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சராக வரும் ஃபார் கொஸ்டின் நம்பர் 25ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இந்த கொஸ்டினுக்கான ரைட்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. லீவ் மீ தி வே. வாங்க அடுத்ததுக்கு போகலாம். எஸ், நல்லா உற்சாகமாக போகலாம். கொஸ்டின் நம்பர் 26. ஓகே, இதில் எதில் கேட்டிருக்காங்கன்னா நீட் phase 2ல கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் இன் a region having a radius smaller. You can see the smaller regionல இருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்சஸ் வித் டைம். இது போதுமே நம்மளுக்கு. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேற என்ன வேணும், இந்த சேஞ்ச் போதுமே. சேஞ்ச் போதும்னே சில்லற போட்டுறாதீங்களா, விஎஸ் பிச்சைக்காரன் ஆக்கி விட்டுறாதீங்களா. நான் சொல்றது இந்த சேஞ்ச் dB/dt, ஓகேவா? dB/dt போதும். ஏன்னா when magnetic field is changing, ஃப்ளக்ஸும் நாங்கள் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்னது? BA cos 0 ஆகிடும் நான் சொல்லியிருக்கேன். நான் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பெண்டிகுலராக இருக்கும். நிறைய வாட்டி சொல்லிட்டேன், 5 வாட்டிக்கு மேலே சொல்லிட்டு இந்த எபிசோட்ஸ்லேயே. மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பெண்டிகுலராக இருக்கும், ஏரியா வெக்டரும் பர்பெண்டிகுலருக்கும் நடுவில் ஆங்கிளே இருக்காது, ஓகேவா? ஸோ cos 0 தான். ஸோ அப்போ ஃப்ளக்ஸோட வேல்யூ என்னது? ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு B into A. ஓகே, ஏன் தீட்டா 0 வருது? பிகாஸ் ஏன்னா பீன்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட், அவன் ஆல்ரெடி கிராஸ்ல இருக்கான் பர்பெண்டிகுலர். ஏரியா வெக்டார் இஸ் ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் பை கன்வென்ஷன் இட் செல்ஃப், ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு த கிவன் சர்ஃபேஸ். ஓகே, அப்போ வந்து ஏதாவது ஒரு சர்ஃபேஸ்ல இருந்து 2 பர்பெண்டிகுலர்ஸ் வரைஞ்சிங்கன்னா, ஓகே, ஒன்று B ஒன்று ஏன்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கு நடுவில் எந்த ஆங்கிளும் ஃபார்ம் ஆகுது. அதனால தான் தீட்டாவோட வேல்யூ 0 ஆகுது, ரைட்? ஸோ ஃப்ளக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இட் இஸ் B into A. அவங்க என்ன சொல்றாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகுது. What is the area of this portion? இந்த போர்ஷனோட ஏரியா இப்போ நான் ஆரஞ்சு கலர் ஷேட் பண்ணியிருக்கலாம், அதோட ஏரியா என்னவா இருக்கும்? பை இன்டூ ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டூ ஏரியாஸ் பை இன்டூ ஸ்மால் ஆர் ஸ்கொயர். சப்போஸ் இஎம்எஃப் கேட்டால் கூட ஈஸியாக நம்ம போட்டுடலாம். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் இஎம்எஃப்? அது நான் க்ரீனில் போடுற பாருங்க. இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் d∅/dt. ஸோ இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் d/dt ஆஃப் ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ் எவ்வளோமா தோ இருக்கு பாருங்க. ஃப்ளக்ஸோட வேல்யூ வந்து B into pi r square. pi r square கான்ஸ்டண்டாக வெளியே எடுத்தீங்கன்னா கூட -pi r square into dB/dtன்னு கிடைக்கும். ஏன் dB/dt? மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் ஏன் நான் உள்ள வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் சிம்பிள் ரீசன், பிகாஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகிட்டு இருக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் pi r square pi r square into dB/dt வரும். செகண்ட் ஒன் பார்க்கலாம். லூப் 1 ஆஃப் ரேடியஸ் capital R greater than small r encloses the region small r. அதெல்லாம் ஓகே, ரைட்? லூப் 2 பார்த்தீங்கன்னா ரேடியஸ் கேபிட்டல் R is outside the region of magnetic field as shown in the figure. டேய், மேக்னெட்டிக் ஃபீல்டே இல்லையா உனக்கு? இங்கிருந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கடா? டேய், இங்கிருந்த கிணத்தை காணுன்ற மாதிரி உங்ககிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டே இல்லைடா.
ஓகே ரைட். அதனால வந்து நீ வேலைக்கு ஆக மாட்ட மக்களே. நீ லூப் 2 வந்து பழைய இஎம் பித்தாலைக்கு பேரிச்சம்பழம் அப்படி யாராவது கேட்டாங்கன்னா அந்த லூப்பை தூக்கி போட வேண்டியதான், முடிஞ்சிருச்சு. இஎம்எஃப் ஜென்ரேட்டட். ஆமா, இதுக்கு இஎம்எஃப் வேற வேணுமா? பல்லே இல்ல உனக்கு பணம் கற்கண்டு கேக்குதோ? ஓகே கவனிங், லிசன் யார். இதுகிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டே இல்ல. டேய் மேக்னெட்டிக் ஃபீல்டே இல்லாம மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படா சேஞ்ச் ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் இருந்தாதான்டா சேஞ்ச் ஆகுறதுக்கு. டே பொண்ணே இல்லடா அந்த மண்டபத்துல, அப்புறம் என்னடா கல்யாணம்னு பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டே அங்க இல்ல, அது எங்க எப்படி சேஞ்ச் ஆகும்? எப்படி வந்து ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்? எப்படி இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும்? ஒன்றும் ப்ரொடியூஸ் ஆகாது. இவனுக்கு ஈஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்போ நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ஈஸ் ஈக்குவல் டு மைனஸ் πr ஸ்கொயர் இன்டு டிவி பை டிடி. செகண்ட் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்க சொல்லிட்டு எட்டி உடச்சிருவேன் ஒன்று. உனக்கு வந்து E0 ரைட். இதெல்லாம் இது ஃபர்ஸ்ட் ஒனுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு ஏரியான்னு போட்டு ஏரியாவை πr ஸ்கொயர்னு போட்டு இஎம்எஃப் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி வச்சிருக்கோம். வாங்க பார்க்கலாம். இஎம்எஃப் ஜென்ரேட்டர் பற்றி கேட்குறாங்க. 0 இன் லூப் 1 0 இன் லூப் 2 கிடையாதுமா. லூப் 2ல ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது அவருக்கு ரொம்ப பெருந்தன்மையான மனசு. லூப் 2க்குள்ள ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு 0 இல்லாமல். இங்கெல்லாம் லூப் 2க்கு 0 இருக்கு. அண்ட் லூப் 1க்கு என்ன வரணும்னு டிஸ்கஸ் பண்ணோம். மைனஸ் டிபி பை டிடி இன்ட்டு பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு வரணும்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ minus you can see here minus dB by dt into pi small r square. Capital R square இருக்குது out. So the right answer to this question is answer option D. ஏன் லூப் 1ல மட்டும் EMF ஜெனரேட் ஆயிருக்கு, லூப் 2ல ஜெனரேட் ஆகல? ஏன்னா லூப் 1ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, அது dB by dtன்ற ரேட்ல சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகி EMF இன்டியூஸ் ஆகுது. கொஸ்டின் நம்பர் 26க்கு ரைட்டான ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் டி. நீட்லயும் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ரைட். நெக்ஸ்ட் போகலாம். கொஸ்டின் நம்பர் 27 இஸ் another நீட் கொஸ்டின். ஓகே, ஸோ ஏஐபிஎம்டி தான் ஓல்ட் நேம், நம்மளுக்கே தெரிஞ்சது தான். Now ஸோ தின் செமி சர்க்குலர் ரிங். இந்த மாதிரிலாம் ரிங் இருந்தது அப்படின்னா சரி நீங்கள் லென்த்தை எல் எஃபெக்டிவ்னு எடுத்துக்கலாமா? இது இனிஷியல் பாயிண்ட், இது ஃபைனல் பாயிண்ட். இந்த மாதிரி மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்ல வரும். இந்த மாதிரி லீனியராக இல்லாமல் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஷேப்பில் இருக்குது. இந்த மாதிரின்னு மட்டும் இல்லை, இப்படி கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு ஆர்பிட்ரரி ஷேப்பில் இருந்தால் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்டை நீங்கள் பார்த்துட்டு இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்டை இந்த 11th டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் கண்டுபிடிப்போம்ல கைனமேட்டிக்ஸில், அந்த மாதிரி அதை ஜாயின் பண்ணி இது எல் எஃபெக்டிவ்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் அலவுட். ஓகே, ஸோ செமி சர்க்கிள் ரிங் இது PQR of radius small r. It is falling with its plane vertical in a horizontal magnetic field. சரி ஓகே, இது வந்து அப்படியே தவக்குன்னு விழுறான் போல நம்ம பையன். ஓகே, தவக்குன்னு விழுறான் போல. சரி, இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டெவலப்டு அக்ராஸ் த ரிங்ஸ் when the speed is vs. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதான் EMF கேட்குறாங்க. EMF என்ன ஜெனரேட் ஆகும்? Since it's coming down with the speed v, motional EMF தான் ஜெனரேட் ஆகும். ஓகே, ஸோ லெட்ஸ் see. ஓகே, இவன் வந்து அப்படியே விழுறானா பையன். டே என்னடா விழுற, யாரா பிடிப்பாங்களான்னு பார்த்துக்கடா, ஏன்டா உனக்கு என்னடா பிரச்சனை சொல்லுடா, நான் சரி பண்ணி வைக்கிறேன்டா. ஓகே, பையன் அப்படியே விழுறான் போல. ஓகே, விழுறான் வித் ஸ்பீட் வி. ஸ்பீட் வியில் விழுறதுனால இது வந்து மோஷனல் EMF கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். மோஷனல் EMFோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா BLVயா. ஓகே, BLVயா. இன்ஸ்டெட் ஆஃப் எல் போடுற இடத்துல நீங்கள் எல் எஃபெக்டிவ்னு போட்டுக்கலாம். எல் போட வேண்டிய இடத்துல நீங்கள் எல் எஃபெக்டிவ்னு போட்டுக்கலாம். வாட் இஸ் எல் எஃபெக்டிவ்? பார்த்தாலே தெரியுது, இட்ஸ் த டயாமீட்டர். ஓகேவா? எல் எஃபெக்டிவ் பார்த்தாலே இது டயாமீட்டர். ஸோ திஸ் இஸ் பி இன்டூ எல் எஃபெக்டிவ்க்கு டயாமீட்டர் 2r இன்டூ வி. இதான் ஆன்சர்மா. பி இன்டூ 2r இன்டூ வி. யூ கேன் சி திஸ் பி இன்டூ 2r இன்டூ வி இந்த ஆப்ஷனில் தான் இருக்கு. ஓகே, இதான், இது மட்டும் தான் இருக்கு. இது πr பிவி BV πr ஸ்கொயர் பை 2 0 இதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ரைட்டான ஆன்சர் எப்படியும் டி தான். அண்ட் அவங்க என்னவும் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 6 செட் ஹையர் பொட்டன்ஷியல்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்டானு பாருங்க. அதுக்கு நீங்கள் தான் உங்களுடைய ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணணும். ஓகே, என்ன பண்ணணும்னா உங்களுடைய 4 ஃபிங்கர்ஸை இந்த வெலாசிட்டி டைரக்ஷன் கொண்டு வாங்க. உங்கள் 4 ஃபிங்கர்ஸை, உங்கள் ரைட் ஹேண்டில் இருக்க 4 ஃபிங்கர்ஸை இப்படி கீழே பார்த்த மாதிரி கொண்டு வாங்க. இப்படி கீழே பார்த்த மாதிரி கொண்டு வாங்க. கீழே பார்த்த மாதிரி கொண்டு வாங்க. உங்கள் ரைட் ஹேண்டில் இருக்க 4 ஃபிங்கர்ஸ் இப்படி கீழே பார்த்த மாதிரி கொண்டு வாங்க. இப்படி கீழே இறக்குனீங்கன்னா உங்கள் பேக் ஆஃப் தி ஹேண்ட் தான் உங்களுக்கு தெரியும் கண்ணுக்கு. சரிங்களா? உங்கள் பாம் தெரியாது இப்படி கீழே இறக்குனீங்கன்னா. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ளே இருக்கனால உள்ளே கால் பண்ணணும். உள்ளே கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் உங்கள் தம்பு இருக்கும். அதாவது நீங்கள் வந்து இப்படி உங்கள் ரைட் ஹேண்ட் இப்படி கொண்டு வர மாதிரி இருக்கும். இப்படி திருப்பி உங்கள் ரைட் ஹேண்டை நீங்கள் இப்படி கொண்டு வர மாதிரி இருக்கும். ஓகே, இதான் உங்கள் ரைட் ஹேண்ட் இப்படி கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் இது உள்ளே கால் பண்ணுவீங்க.
இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் இப்படி உள்ளேக்காக கால் பண்ணீங்கன்னா உங்கள் தம் ரைட் சைடில் இருக்கும். அது எந்த சைடில் காட்டுதோ அந்த சைடில் தான் ஃபோர்ஸ் இருக்கும். அங்கே தான் பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் போய் அக்குமுலேட் ஆகும்னு ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூல் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரைட் சைடில் தான் உங்களுக்கு உங்களுடைய தம் வரும். ரைட் சைடில் தான் வரும். அதான் ஹை பொட்டன்ஷியல். ரைட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், ஆர்னு இருக்குது. ஸோ ஆர் தான் ஹை பொட்டன்ஷியலில் இருக்குது. பி வந்து கேட்டாங்கன்னா லோ பொட்டன்ஷியல்னு சொல்லிக்க வேண்டியதான். ஓகே, இதெல்லாம் நான் எபிசோட 5லே சொல்லி கொடுத்துருந்தேன், ஹை பொட்டன்ஷியல் லோ பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறலாம். ஸோ ஆர் இஸ் இட் ஹையர் பொட்டன்ஷியல் தான் இருக்குது இன்ஃபேக்ட் இதை வச்சு மட்டுமே யூ கேன் கெட் தி ஆன்சர்மா. ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை இந்த கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின். எல் எஃபெக்டிவ் மட்டும் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. எல் எஃபெக்டிவ்ன்றது இந்த மாதிரி ஆர்பிட்டரி ஷேப்பில் இருந்ததுன்னா அந்த 2 பாயிண்ட்ஸையும் இனிஷியல் ஃபைனலில் மார்க் பண்ணி அதை ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான் லென்த்துக்கு. சரியா, மற்றபடி நான் ஒன்றுமே யூஸ் பண்ணல. மோஷனல் இஎம்எஃப் நம்ம படித்தோமே எபிசோட்ஸ் 5, 6லலாம் மோஷனல் இஎம்எஃப் பிஎல்வி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட், நெக்ஸ்ட் போகலாமா? கொஸ்டின் நம்பர் 28. இட்ஸ் நீட் கொஸ்டின். ஸோ இது வந்து நீட் 2015ல கேட்டிருக்காங்க. Let's go for it. An electron moves on a straight line xy as shown. The ABCD. Okay, ABCD அப்படின்றது ஓகே இட்ஸ் a coil adjacent to the path of the electron. இது பாருங்க இங்க ABCD இருக்கு, ஒரு காயில் இருக்கு. ஓகே, இது வந்து எபிசோட் நம்பர் 2 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் அவ்வளோ டைலாக் சொல்லி கொடுத்து அவ்வளோ சூப்பராக நடத்திருக்கேம்மா. எபிசோட் நம்பர் 2 பார்த்தா ஃபுல்லாக பார்க்கணும். எபிசோட் 2 பாதியில் எழுதிட்டிங்கன்னா புரியவே புரியாது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செமையாக புரியும். எபிசோட் 2ல் எக்ஸாம்பிள் 8 வரைக்கும் சார் போயிருப்பேன், சூப்பராக சொல்லி கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. அதில் இதே மாடல் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஃப் எனி இன்டியூஸ் இன் த காயில்? நம்மளுக்கே தெரியும். இப்போ எலக்ட்ரான் வந்து இப்படி கிட்ட வரும், எக்ஸ்லேருந்து ஒய்க்கு தானே போகிறோம். கிட்ட வந்துட்டு அப்புறம் எலக்ட்ரான் எப்படி தூரம் போகிறோம், கிட்ட வந்துட்டு தூரம் போகிறோம். ஸோ அவங்க வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தெரியுமா, இந்த எபிசோட் 2ல் எலக்ட்ரான் இப்படி வரானா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கண்டிப்பாக கரண்ட் ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரான் இப்படி வரான்னு வரப்போ ஓகே, கரண்டோட டைரக்ஷன் எலக்ட்ரான் இப்படி போகிறன்னு வரப்போ கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும், ஆப்போசிட்டாக ஃப்ளோ ஆகும். கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும். அதில் நம்ம கரண்ட் இப்படி போட்டு அது இன்க்ரீஸா டிக்ரீஸா அது மாதிரிலாம் நம்ம போட்டு கண்டுபிடிப்போம். இது அந்தளவுக்கு கூட இல்லை. இவங்க இன்க்ரீஸா டிக்ரீஸே எதுவுமே கொடுக்கல. ஓகே, நோ இன்ஃபோ அபவுட் கரண்ட் வெதர் இட் இஸ் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங்லாம் கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா கிட்ட வர ஓகே அந்த லூப் கிட்ட போக கரண்ட் அதிகமாகிற மாதிரியும் லூப் விட்டு தள்ளி போகிறப்போ கரண்ட் கம்மியாகிற மாதிரியும் ஸ்டாண்டர்டாக எடுத்துக்க வேண்டியதான். எப்படியும் ஒரு இடத்துல கரண்ட் அதிகமாகுது, இன்னொரு இடத்துல கரண்ட் கம்மியாகுது அப்படின்னா ஓகே இங்கே ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன் இருக்குன்னு வைங்களேன். இங்கே ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன் இருக்கு, இங்கே ஏதாச்சும் ஒன் ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் இருந்ததுன்னா, ஒன் ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் இருந்ததுன்னா, ஒன் ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன், அதாவது இந்த கரண்ட்னால இதில் இங்கே ஒரு கரண்ட் வந்து இன்டியூஸ் ஆகும் இல்லையா, அந்த கரண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் டைரக்ஷனில் இன்டியூஸ் ஆகுதுன்னு வைங்களேன். அது எந்த டைரக்ஷன் கூட நீங்கள் கண்டுபிடிக்க வேணாம். ஆனால் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எபிசோட் 2ல் சொல்லி கொடுத்துருக்கேன். அது கூட கண்டுபிடிக்க வேணாம், இந்த கொஸ்டினுக்கு சொல்கிறேன். ஓகேவா, இங்கே ஸோ இது மாதிரி சப்போஸ் ஆன்டி கிளாக் வைஸாக அது வந்து இதில் இன்டியூஸ் கரண்ட் வருதுன்னு வைங்களேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ தூரமாக போகிறப்போ கரண்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம எடுத்துக்கிறப்போ அப்படியே டைரக்ஷன் என்ன ஆகிடும், டெஃபினட்டாக மாதிரி தெரிஞ்சு சொல்லுங்க, ஆப்போசிட் ஆகிடும். அதிகமாக இருப்போ ஒரு டைரக்ஷனா, கம்மியாக இருப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் தானே வரும். ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஆப்ஷன்ஸ் படிச்சு பாருங்களேன். the current will reverse its direction as the electron goes past the coil தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அவங்க அதை கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா கூட உங்களுக்கு தேவையில்லை. சரியா, ஆனால் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சரி சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் அந்தளவுக்கு கூட நாலேஜ் வேணும், அது இல்லாமலே யூ கேன் சால்வ் இட். ஓகே, எப்படியும் கிட்ட வரப்போ ஒரு டைரக்ஷன் இருந்தால் தூரமாக அது பாஸ் ஆகி போகிறப்போ ஒரு டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு நீங்கள் வச்சு குயிக்காக இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக எபிசோட் 2வோட எக்ஸ்ட்ராக்ட் தான். இதை பார்த்த உடனே இது எபிசோட் 2 கொஸ்டின் கண்டுபிடிச்சிருவீங்க. அவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கேன் எபிசோட் 2ல் பார்த்துக்கோங்க. ரைட், நம்ம வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் தான் இருக்குது. 10 வீடியோ மொத்தமாக இஎம்ஐ 10 வீடியோ உட்காந்திங்கன்னா பக்காவாக இஎம்ஐ முடிச்சிடலாம். ரைட், நெக்ஸ்ட் பண்ணலாமா? கொஸ்டின் நம்பர் 29. ஸோ நம்ம ஜி வந்துட்டாரு. ஜி எப்படி இருக்கீங்க? ஜி ஏதோ மெயினான விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு 2013ல். லெட்ஸ் see. ஓகே, ஒரு மெட்டாலிக் ராட் இருக்குது, அது லென்த் பார்த்தீங்கன்னா எல்லாம். ஸோ யூ கேன் see the rod இங்கே ஷேட் பண்ணுறது லென்த் எல். இட் இஸ் tied to a string of length 2 times L. ஓகே, ஸோ இது வந்து 2 times L. ஸோ ஆகும் வந்து டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 3L வரணும். சென்டரில் தான் இங்கே பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொட்டேட்டிங் ராட் எபிசோட பார்த்தீங்கன்னா 3, 4 அதிலலாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். ரொட்டேட்டிங் ராட் 3, 4, 5 அந்த இதெல்லாம் வரும். ஓகே, ஸோ 5ல் தான் வரும்னு நினைக்கிறேன் ரொட்டேட்டிங் ராட். இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் ட்ரிக்கி மாடல்ஸும் போட்டிருக்கேன். அந்த ட்ரிக்கி மாடல் தான் இது. ஓகே, எங்கே அது ரொட்டேட் ஆகுது லென்த் 0ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா,
அண்ட் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கோட லென்த் எவ்வளோ, இது வரைக்கும் 2L டாட்டர் லென்ஸில் வச்சுக்கவா, இது 2L. இங்கேருந்து இது வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3L. ஏன் 3L? ஏன்னா இது ஒரு 2L அப்புறம் இது ஒரு L சேர்த்திங்கன்னா 3L ஆகிடும். ஓகேவா, 3L ஆகிடும். Now it is made to rotate with angular speed omega on a horizontal table with one end fixed. If there is a vertical magnetic field B, இந்த magnetic field வேற இருக்கான், EMF induced across the ends. நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சதுமா, இது நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஆல்ரெடி சால்வ்டு 2-3 டைம்ஸ், ஆல்ரெடி சால்வ்டு 2 to 3 டைம்ஸ், டிஃப்ரெண்ட் மாடல்ஸ். ஓகேவா, ஆனால் டிஃப்ரெண்டாக லிமிட்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும். சரிங்களா, டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் சார் போட்டிருக்கேன், அதே மெத்தட் தான். ஆனால் அவங்க EMF induced across the ends of the rod கேட்குறாங்க. ராடுன்றது இது மட்டும்தான். அப்போ ராடோட எண்ட்ஸ்ன்னு சொல்கிறப்போ லென்த் என்னவா இருக்குன்னு பாருங்க. ஓகே, லிமிட்ஸ் என்னவா இருக்கும், ராடோடைய ஒரு எண்ணில் 2L இன்னொரு எண்ணில் 3L. ஸோ லிமிட்ஸ் வந்து 2L to 3L இருக்கும். இந்த மாதிரி லிமிட்ஸ் மாற்றி பண்ணுறது சார் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக தெரிஞ்ச EMFோட ஃபார்முலா BLVன்னு எடுத்துக்குவோம். அப்புறம் இது வந்து ஸ்மால் EMF எடுத்துக்கிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், லென்த்தை கூட ஸ்மால் லென்த் DX எடுத்துக்குவோம். ஸோ இதில் ஏதாவது ஒரு சின்ன லென்த் பாருங்க, இந்த மாதிரி DX எடுத்துக்கிட்டு இது இந்த சென்டர்லேருந்து X டிஸ்டன்ஸில் ஞாபகம் வருது, அதெல்லாம் X டிஸ்டன்ஸில் இருக்குன்னு எடுத்துக்கிட்டு வீக்கு நம்ம R⍵ போடுவோம். ஆனால் நான் X டிஸ்டன்ஸில் எடுத்ததுனால X⍵ போடுவேன். எத்தனையோ வாட்டி சொல்லி கொடுத்துட்டோமா, இது வீக்கு X⍵ போட்டிங்கன்னா DE is equal to B⍵ into X dot DX. விடுந்துருச்சா, 4 மணி ஆயிடுச்சுடா மக்களே. வாங்க, DE is equal to B⍵ into X dot DX. ஸோ இது இன்டெகிரேட் பண்ணுங்க, ரெண்டு சைடு இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா 2L இருந்து 3L வரைக்கும். ஏன் 2L to 3L? ஏன்னா அவங்க ராடு தான் கேட்குறாங்க. ராடோட லிமிட்ஸ் வந்து லென்த்தில் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் ஹிஞ்ச் பண்ண பாயிண்ட் 0, ராடுக்கு ஒரு சைடில் 2L இன்னொரு சைடில் 3L இருக்கு. இதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். லெட்ஸ் ட்ரை டு இன்டெகிரேட் திஸ். இன்டெகிரேஷன் ஆஃப் D வந்து E is equal to B⍵ into what is integration of X dot DX? X square by 2 within the limits of 2L to 3L. சரிங்களா, ரைட். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பண்ணுற எல்லா ஹார்ட் ஒர்க்குக்கும் இட் வில் பே ஆஃப். ஓகே, உங்களுக்கு இந்த கண்டென்ட் ரீச் ஆகுது, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸில் நீங்கள் காட்டுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை நீங்கள் அனுப்புங்க. தென் ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி, ரைட். ஸோ B⍵ into X square by 2, இந்த by 2 இருக்கலாமா, இந்த by 2 வெளியே கொண்டு வந்துடலாம், by 2 வெளியே கொண்டு வந்துடலாம், B⍵ by 2. அப்போ வந்து உங்களுக்கு இங்கே X ஸ்கொயரில் நம்ம லிமிட்ஸ் மட்டும் அப்ளை பண்ண வேண்டியதுதான். அதாவது எக்ஸுக்கு பதில் 3L upper limit the whole square minus 2L the whole square, that is equal to B⍵ by 2 into இது வந்து 9L square minus 4L square which is 5L square. So you're going to get the answer is 5 by 2 B⍵ L square மா, ரைட். லிமிட்ஸை மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா you'll get the answer. 5 by 2 B⍵ L square எங்கே இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் டியில் இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 5 by 2 into B⍵ L square, ரைட். ரெடிங். ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா, நான் ட்ரிக்கி போட்டேன்ல, ட்ரிக்கி மாடல் தான் இது. அதே மாதிரி இந்த லிமிட்ஸை மாற்றி போடுறது சார் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த பாருங்க. ஐ திங்க் எபிசோட் நம்பர் ட்ரிக்கி மாடல்ஸில் எபிசோட் நம்பர் ஒரு 5-6 அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாடல்ஸ் தான் இதெல்லாம், ரைட். ஸோ அண்ட் லாஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம வந்துட்டோம். ஒரு வழியா எபிசோட் 1ல இருந்து ஆரம்பிச்சு எபிசோட் 10 கடைசி கொஸ்டினுக்கு வந்துட்டோம், ரைட். நம்ம ஜியோட தான் முடிக்கிறோம். G 2017 ஆன்லைன்ல கேட்டிருக்காரு. ஓகே, என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்பர் 30 பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸ்மால் சர்க்குலர் லூப் ஆஃப் ஒயர், அது ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் a அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது ரேடியஸ். இட் இஸ் லொக்கேட்டட் அட் தி சென்டர் ஆஃப் அ மச் லார்ஜர் சர்க்குலர் லூப். ஆஹா, இவனா, அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதாமா? அதாவது இந்த மாதிரி ஒரு லார்ஜர் லூப் இருக்கான். ஓகே, இதோட ரேடியஸ் வந்து பியா, அதுக்குள்ளே வந்து ஒரு குட்டியாக ஒரு இது இருக்கான், இது வந்து ஏவாம். ஓகேவா, இது வந்து ஏவாமா. நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இது நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணி நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம், வாட் டு வி நோ ஃப்ரம் திஸ். இது வந்து நம்ம இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் போட்டோம் பாருங்களேன், அதுலேருந்து டேரெக்டாக எம்மோட வேல்யூ எடுத்துக்கலாம். சார் ஆல்ரெடி சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஸ்டின் நம்பர் 24, இதில் இந்த மாதிரி சர்க்குலர் லூப்ஸ் இருந்ததுன்னா எம்மோட வேல்யூ சார் என்ன சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். M is equal to, you can see here, μ0 pi R2 square divided by 2 times of R1. எழுதிக்கவா, அதை யூஸ் பண்ணிக்கிறேன்.
m is equal to mu naught pi r2 square divided by 2 times of r1 and நம்ம எடுத்தது எல்லாமே r1 greater than r2 மா நம்ம எடுத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா r1 greater than r2 அப்ப இங்க r1 பதில் b இருக்கு r2 க்கு பதில் என்ன இருக்கு a இருக்கு அவ்வளவுதான் அப்ப இதுக்கு ஏத்த மாதிரி மாத்துங்க mu naught pi r2 க்கு பதில் a இருக்கா a square by 2 times of b1 so b1 இல்ல b right ஓகேவா now they are in the same plane ரெண்டு லூப்ஸும் and outer loopல மட்டும் தான் current flow ஆகுது பாத்தீங்களா அவங்க ஆல்டர்னேட் பண்ணி விடுறாங்க அது அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிங்கா ஃப்ளக்சுவேட் ஆனா மட்டும் தான் உள்ள இருக்கக்கூடிய லூப்புக்கு எல்லாமே கிடைக்கும் லைக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இஎம்எஃப் இண்டக்ஷன் மியூச்சுவல் இண்டக்ஷன்லாம் பக்காவாக நடக்கும் ஸோ கரண்ட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல சரிங்களா கரண்ட் கொடுத்துருக்காங்க வாட் இஸ் த இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் தி ஸ்மாலர் அண்ட் இன்னர் லூப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நம்ம வந்து எம் கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க இஎம்எஃப் கேட்குறாங்க இஎம்எஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் தெரியும் ஐ தெரியும் அப்போ ஒரு ஃபார்முலா இருக்குல்ல மைனஸ் எம் இன்டூ டிஐ பை டிடி L கொடுத்தாலும் இங்க L போட்டுக்கலாம் that is also allowed right so E is equal to minus m வந்து mu naught pi a square by 2b into d by dt of I கொடுத்திருக்காங்க I naught cos omega t so that is the simple differentiation and we are done okay so அத பாருங்க இங்க I கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த I எடுத்து சார் இங்க போட்டுக்கிறேன் so அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா E is equal to we will be getting minus mu naught pi a square by 2b into இது differentiate பண்ணீங்கன்னா என்ன தெரியுமா கிடைக்கும் I naught into cos differentiate பண்ணீங்கன்னா you will be getting minus sin omega t into omega minus sin omega t into omega இந்த minus இதெல்லாம் plus ஆச்சுன்னா then you will get E is equal to okay E is equal to இங்க ஒரு மைனஸ் இருக்கு சேர்ந்தா plus ஆயிடும் அப்ப mu naught என்ன கிடைக்குதுன்னு பாருங்க mu naught இருக்கு உங்களுக்கு mu naught அப்புறம் ஒரு I naught இருக்கு அடுத்தது ஒரு பை இருக்கு ஓகே ஸோ mu naught I naught பை இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா you have a a square by 2b bracket குள்ள you have ஒரு omega and ஒரு sin omega t so check for this answer இது எங்க இருக்குன்றத பாருங்க you need mu naught I naught pi a square by 2b so mu naught I naught pi b square னு இருக்கு so அதனால இது வந்து eliminated out okay you can see this mu naught I naught pi a square by வெறும் b னு இருக்கு by 2b னு வேணும் அதனால இதுவும் out ரைட் இங்க வந்து ரெண்டுத்துலயும் இந்த டேர்ம் இருந்தாலும் நமக்கு பிராக்கெட் குள்ள ஒமேகா sin omega t தான் வேணும் அது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னா ஆன்சர் ஆப்ஷன் C ல இருக்கு சோ இந்த क्वेश्चनக்கான ரைட்டான ஆன்சர் ஆப்ஷன் C ரைட் that is all about EMI so EMI full lesson series sir வந்து 10 episodesல சூப்பரா முடிச்சிட்டேன் நீங்க 10 episodes பாத்தீங்கன்னா நீங்க வந்து richest person மாதிரி அவ்வளவு பெனிஃபிட்டா இருப்பீங்க in terms of knowledge of EMI ல ரொம்பவே ரிச்சா இருப்பீங்க right and I hope that I have delivered my best for you people so அதனால நீங்க கண்டிப்பா லைக் பண்ணி subscribe பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க கமெண்ட் பண்ணி விட்டுருங்க முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு லெசன் இருக்குடி சார் ஃபுல்லாக எடுத்திருக்காங்க எஸ்பெஷலி if you are a person anywhere in தமிழ்நாடு 11th and 12th நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீட் அண்ட் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹை குவாலிட்டி லெக்சர்ஸ் 10 வீடியோஸ் சார் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்றும் அன்புடன் விஎஸ்ன்னு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் இன்னொரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக இன்னொரு நாள் சந்திக்கிறேன் டேக் கேர் எவரிவன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ முடிக்கிறப்ப கடைசியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு எண்டு கார்டு கொடுப்பேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரில கொஞ்சம் ஏதாவது போட்டு விடுவேன் அந்த எண்ட் கார்டில் ரைட் டேக் கேர் எவரிவன் மீட் யூ சூன் இட்ஸ் டைம் டு சே பை Wow, wow, wow.